நாம் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் பல மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சிறு தேக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். ரொம்ப அழகாக வளரக்கூடிய ஒரு புதர் செடி வகை தாவரம். வெண்மையான ஊதா கலந்த நிறத்தை கொண்டிருக்கக்கூடிய கொத்து கொத்தான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம். இந்த தாவரத்துடைய வேர் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வழக்கமாக வேர்கள்லாம் பார்த்திங்கன்னா சல்லி வேர்னால் சல்லி போல் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த வேருக்கு முடிச்சு வேர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கயிறு போல் கயிறில் நம்ம முடிச்சு போட்டு வச்சா எப்படி இருக்குமோ அதே போல் முடிச்சுகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேர் இந்த சிறுதேக்கு. இந்த சிறுதேக்கை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு அந்த ஆஸ்துமா நோயின்னு வரும்போது பெரும்பாலும் நம்ம ஊசி மருந்துகளையோ அல்லது ஆஸ்துமா நோயை தற்காலிகமாக கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய மருந்துகளையோ உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை தான் இருக்குது. துரதிர்ஷ்டவசமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் 100 கிட்டத்தட்ட 60 குழந்தைகளுக்கு இந்த ஆஸ்துமா நோய் ஏற்படுகிறத நம்ம பார்க்குறோம். அந்த குழந்தைகளுக்கு சிறிய வயதிலிருந்தே இயற்கை மருந்துகள் சம்பந்தப்பட்ட மருந்துகளை நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னா நாளடைவில் அவர்கள் வளரும்போது இந்த நோய் முழுசாக குணமாகிறத பார்க்கலாம். மாடர்ன் மெடிசனுக்கும் ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய மருந்துகள் அந்த நோய் வெளிப்படுத்தக்கூடிய சிம்டம்ஸை மட்டும்தான் குறைக்க உதவுகிறது. ஆனால் ட்ரெடிஷ்னல் மெடிசனை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா அந்த உறுப்புகளை பலப்படுத்தி அந்த நோயை எதிர்த்து அதன் மூலமாக அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறதுனால இந்த ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் போது அதற்கு இயற்கை மருத்துவம் கொடுப்பது தான் சால சிறந்தது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த சிறுதேக்கிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் மிகவும் கசப்பான கஷாயங்களில் ஒரு கஷாயம் இந்த கஷாயம் சொல்லலாம். ஒரு 200 மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்து இந்த சிறுதேக்குடைய வேர் ஒரு 10 கிராம் அதில் இட்டு நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். கொதிக்க வைத்த அந்த கஷாயத்தை ஒரு 100 மில்லி ஆகின்ற வரை சுண்ட வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அல்லது மதியம் சேர்த்து 3 வேளையோ 2 வேளையோ உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது ஒரு மாத காலத்தில் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு அந்த மார்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பாரம் குறையறதை நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய ஆயுர்வேத சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் ஆஸ்துமா நோய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கூட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது பசியின்மை ஏற்படும் போது, அதிகமான உணவுகள் வயிற்றில் தங்கும்போது, மலச்சிக்கல் ஏற்படும் போது அந்த ஆஸ்துமா நோயாளிகளுக்கு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை மிக அதிகமாக இருப்பதை பார்க்க முடியும். அதனால தான் இந்த சிறுதேக்கிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை உட்கொள்ளும் போது வயிறு சுத்தமாவதை ரெகுலராக நம்ம பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 2 முறை அல்லது 3 முறை மோஷன் ஃப்ரீயாக போகிறத பார்க்க முடியும். அந்த மாதிரி போக ஆரம்பிக்கும்போது அவர்களுடைய உடல்நலன், மனநலன் இது நல்ல ரெண்டுத்துலேயுமே மிகப்பெரிய வித்தியாசம் ஏற்படுவதை பார்க்கலாம். இரண்டாவது, சிறுதேக்கு இலைகளை பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு சொரசொரப்பாக இருக்கக்கூடிய ஒரு வகையான இலைகளை கொண்டிருக்கும். இந்த இலைகளை என்ன பண்ணலான்னா நல்லா மைய அரைத்து தலையில் புழுவெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த புழுவெட்டு பிரச்சனைன்னும் போது தலையில் பார்த்திங்கன்னா அங்கங்கே முடி கொட்டி வெட்டாக இருக்கும். அதாவது ஒரு சமநிலமான ஒரு புல் இருக்கக்கூடிய பகுதியை ஒரு மாடை மேய விட்டிங்கன்னு வச்சிங்களேன், அது ஒரு இடத்துலேருந்து மேயாது, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு வச்சுருக்கும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த புல்லில் சில இடங்களில் பள்ளமாகவும் மேடாகவும் இருக்கும். தலைமுடியும் அதே போல் மாறுகின்ற ஒரு நிலைமைக்கு தான் புழுவெட்டு அப்படின்னு பேர். அந்த மாதிரி புழுவெட்டு ஏற்படும் போது மிகச் சுலபமாக இந்த சிறுதேக்கிலிருந்து அரைத்து எடுக்கக்கூடிய அந்த இலை சூரணத்தை அந்த இடங்கள்லாம் 10 போல் போடணும். போட்டுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே வைத்துட்டு அதன் பிறகு வெந்நீர் வைத்து குளிக்க செய்யணும். இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய புழுவெட்டுக்கள் மறைந்து தலைமுடியே வேகமாக வளர ஆரம்பிப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்ல தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த சிறுதேக்குடைய இலை.
சிறுதேக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு மாடர்ன் டே டிசீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ், உதாரணத்துக்கு டைஃபாய்டு நோய், மலேரியா நோய், அதே போல் இன்றைக்கு ஏற்படக்கூடிய சிக்கன்குனியா நோய், டெங்கு காய்ச்சல், இதுக்கெல்லாம் மிகப்பெரிய தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி இந்த சிறுதேக்கை சொல்லலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா, நிலவேம்பு ரொம்ப நல்லது, உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது அப்படின்னு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். ஆனால் நிலவேம்பு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி வேணால் அதிகரிக்குமே தவிர உடலில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பலவீனம் ஏற்படுவதை நாம் பார்க்க முடியும். ஆக்சுவலாக இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்ம ஆக்சுவலாக கொடுக்க வேண்டிய மருந்தே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிறுதேக்கு தான். ஸோ இந்த டைஃபாய்டு, மலேரியா, டெங்கு, காலரா, அது கூட சேர்ந்து ஏற்படுகின்ற இந்த சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சீசனில் ஏற்படுகின்ற ஃப்ளூ சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த சிறுதேக்கு தான். சிறுதேக்குடைய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்பை நீக்க வல்லது. பொதுவாக நம்ம பாரம்பரிய மருத்துவத்திலே பார்த்திங்கன்னா ஒரு பொருளுடைய வடிவம் எப்படி இருக்கோ அது அந்த உறுப்புகளை பலப்படுத்த உதவுகின்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கேரட்டை நம்ம சீவி பார்க்கும்போது நம்ம கண்களுடைய அமைப்பு இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் அக்ரூட்டை பார்த்திங்கன்னா உடச்சி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளை எப்படி இருக்கோ அதே போல் வடிவமைப்பை கொண்டிருக்கும். பாரம்பரிய மருத்துவத்துடைய இந்த கூற்றை இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ முறையும் ஒத்துக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நரம்பு முடிச்சு அப்படிங்கிறது எவ்வாறு இருக்குமோ அதே போல் முடிச்சாக இருக்கக்கூடிய ஒரு வேர் தான் பார்த்திங்கன்னா இந்த சிறுதேக்கு. இந்த சிறுதேக்கிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை உட்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா அந்த நரம்பு முடிச்சு நோயின்னு சொல்லக்கூடிய வெரிகோஸ் வெயினோ வெரிகோஸ் அல்சரோ முற்றிலுமாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு 200 மில்லி தண்ணீருக்கு 10 கிராம் அளவு சூரணத்தை இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தில் சிறிதளவு தேனோ அல்லது பனங்கற்கண்டோ சேர்த்து ஒரு தேநீர் பருவது போல் ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை அல்லது இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 2 நேரம் எடுத்துக்கொள்ளும் போது ஒரு 6 மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் எந்த மெடிக்கல் இன்டர்வென்ஷனும் இல்லாமல் அந்த கால்களில் ஏற்படக்கூடிய அந்த வெரிகோஸ் வெயின் பிரச்சனை முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு இதய அடைப்பு, இதயத்தில் இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும் போது இன்றைக்கு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் தான் மிகப்பெரிய அளவில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமா இருக்குது. ஆனால் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் போன பிறகு கூட ரெக்கரன்ஸ் திரும்ப ஏற்படுவதை தடுக்க முடியுமான்னா மாடர்ன் மெடிசனில் அதற்கு நல்ல பதில் இல்லை. அந்த மாதிரி சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் ஆன பிறகு கூட வெறும் இந்த சிறுதேக்கிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு கஷாயத்தை ஒரு மூலிகை தேநீராக பயன்படுத்தும் போது அந்த மீண்டும் மீண்டும் ஏற்படக்கூடிய இதய பாதிப்புகள், இதய இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் இல்லாமல் நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த சிறுதேக்கை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா காலநிலை மாறுபாடுகளால் ஏற்படுகின்ற பரவக்கூடிய வியாதிகள், சிக்கன்குனியா காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், டைஃபாய்டு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், இரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அடைப்புகளான வெரிகோஸ் வெயின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, புழுவெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, எல்லாவற்றுக்கும் மேலே ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பல செயல்களில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேசத்தந்தையான காந்தியடி அவர்கள் ஒரு முறை சொன்னார், ஒரு தேசத்தினுடைய விலங்குகள் எப்படி பராமரிக்கப்படுகின்றனவோ, எப்படி பாதுகாக்கப்படுகின்றனவோ, அதன் அடிப்படையில் தான் அந்த தேசத்தினுடைய ஒரு அடிப்படையான கௌரவம் என்பது இருக்கிறது, மனித கௌரவம் என்பது அதில் தான் அடங்கி இருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு நாம் இந்த பிராணிகள் தொடர்பான பல்வேறு விதமான கேள்விகளும் சர்ச்சைகளும் இன்றைக்கு தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் கேரளாவில் தெருநாய்களை கொல்வது தொடர்பான ஒரு உத்தரவு தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் வெடித்ததை நாம் பார்த்தோம். ஆனால் இந்த செய்தி என்பது ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல. தொடர்ந்து இந்தியா முழுக்க இருந்து இதுபோன்ற விலங்குகளை மோசமாக நடத்துவது அல்லது கொடூரமாக நடத்துவது தொடர்பான
பல்வேறு விதமான செய்திகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கின்றன. கல்கத்தாவில் ஒரு ரயில்வே நிலையம் அருகில் நாய்களை உயிரோடு கொளுத்திய காட்சிகள் எல்லாம் நாம் பார்த்தோம். அதேபோல் வேறு சில இடங்களிலும் கூட நாய்க்குட்டிகளை அதேபோல் உயிரோடு எரித்து கொள்வது என்பது போன்ற விஷயங்கள். சென்னையில் கூட ஒரு நபர் அவர் மொட்டை மாடியிலிருந்து ஒரு நாயை தூக்கி வீசிய சம்பவம் எல்லாம் கூட பெரிய செய்தியை, பரபரப்பை ஏற்படுத்தியது. பொதுவாக மிருகங்களை எப்படி நாம் அணுகுவது அல்லது மிருகங்களை நாம் எப்படி கையாள்வது என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு காலத்தில் வீட்டு விலங்குகள், வீட்டு பிராணிகள் என்பது அவை பயன் கருதி வளர்க்கப்பட்டவையாக இருந்திருக்கின்றன. உதாரணமாக விவசாயிகள் அவர்கள் நாய்களை வளர்த்தார்கள் என்று சொன்னால் பாதுகாப்புக்காக அவர்கள் நாய்களை வளர்த்திருக்கிறார்கள். வேட்டைக்காரர்கள் என்றால் வேட்டைக்காக அவர்கள் வேட்டை நாய்களை பழக்குவார்கள். இப்படி சில குறிப்பிட்ட தேவைகளை ஒட்டித்தான் மிருகங்கள் மனிதர்களோடு இருந்திருக்கின்றன. அதே போல் ஆடு, மாடு, கோழி போன்ற விலங்குகள் என்றால் அவை உணவு உற்பத்தியினுடைய ஒரு பகுதியாக மனிதர்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன, மனிதர்களோடு இணைந்திருக்கின்றன. ஆனால் நாகரிக மாற்றத்தால், கால மாற்றத்தால் இப்படி நேரடியான ஒரு உற்பத்தி சார்ந்த பயன் அல்லது வாழ்க்கை தேவை சார்ந்த பயன்கள் என்பது போய் இன்றைக்கு மிருகங்களை வளர்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தின் அடையாளமாக மாறிவிட்டது. இது ஒரு நகர்ப்புற கலாச்சாரத்தின் அல்லது மேட்டுக்குடி கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாக மாறிவிட்டது மட்டுமல்ல, பரவலாகவும் மாறிவிட்டது என்று சொல்லலாம். முக்கியமாக மீன்களை வளர்ப்பது அல்லது பறவைகள் வளர்ப்பது அல்லது நாய்கள், பூனைகள் போன்ற விலங்குகளை வளர்ப்பது, ஏன் ஆமைகளை கூட வீடுகளில் வளர்க்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான உயிரினங்களை வீட்டு விலங்குகளாக அல்லது செல்லப்பிராணிகளாக வளர்க்கக்கூடிய இந்த போக்கு தீவிரமாக வளர்ந்து வருகிறது. இது எந்த ஒரு எல்லைக்கு சென்று விட்டது என்று சொன்னால், பெட் ஷாப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிராணிகளை விற்கக்கூடிய வர்த்தகம் என்பது இன்றைக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவிற்கு இந்த வர்த்தகத்தில் பணம் புரள்கிறது. அதாவது நீங்கள் சில அரிய வகை நாய் இனங்கள் அல்லது அது போன்ற பிராணி இனங்களினுடைய விலை என்பது 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய்க்கு கூட இன்றைக்கு விற்பனையாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதை நிறைய பேர் தங்கள் அந்தஸ்தின் அடையாளமாக வைத்திருப்பவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு புறம் நகர்ப்புற வாழ்க்கையினுடைய தனிமை உணர்ச்சியின் காரணமாக பிராணிகளை வளர்க்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்படி பிராணிகளை வளர்க்கிற போது அவர்கள் அதற்காக தங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப இது போன்ற பிராணிகளை வளர்க்கக்கூடிய நிறைய பேரை நாம் பார்க்கிறோம். ஆனால் பிரச்சனை எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், நம்முடைய மனோரீதியான விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப நாம் இப்படி பிராணிகளை தொடர்ந்து ஒரு வளர்ப்பு பிராணிகளாக பயன்படுத்துவது என்பது காலப்போக்கில் பிராணிகள் சார்ந்த அடிப்படையான நம்முடைய பார்வைகளை மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பிராணிகளுக்கு ஒரு அடிப்படையான சில உரிமைகள் இருக்கின்றன. அது நாம் பிராணிகளை எப்படி நடத்துகிறோமோ அந்த அடிப்படையில் தான் நாம் சக மனிதர்களையும் நடத்த ஆரம்பிப்போம். பல சமயங்களில் நம்முடைய உளவியல் உறைந்திருக்கக்கூடிய கடுமையான பல எண்ணங்களினுடைய வெளிப்பாடாக பிராணிகளை நாம் நடத்துகிற விதம் என்பது இருக்கிறது. உதாரணமாக பறவைகளை வளர்க்கக்கூடியவர்கள் அவற்றை மிகப்பெரிய கூண்டுகளில் அடைத்து வைப்பது அல்லது அதனுடைய இறகுகளை கத்தரித்து விடுவது, இது போன்ற செயல்களில் செய்கிறார்கள். இன்னொன்று, நாய்களை வளர்க்கக்கூடியவர்களும் நாயினுடைய இயல்பு என்பது அது உண்மையில் சுதந்திரமாக சுற்றி திரியக்கூடிய ஒரு வன விலங்கு அது. ஆனால் அதை நீங்கள் கட்டி வைத்து உங்களுடைய வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் வைக்கிற போது உண்மையிலேயே ஒரு இயற்கையினுடைய நீதிக்கு எதிராக இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சொல்லப்படுகின்றன. இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய வேறு பல விஷயங்கள் இருக்கின்றன. இப்படி நீங்கள் ஒரு நாய்க்கு வெறிபிடித்து விட்டது என்று சொன்னால் உடனடியாக அதை சுட்டுக்கொள்வது அல்லது அதை உயிரோடு எரிப்பது, இப்படியான விஷயங்கள், அல்லது நாய்கள் அதிகமாகிவிட்டன என்று சொல்லி அவற்றை கொடூரமான முறையில் பிடித்து கொலை செய்வது, விஷவூசி போட்டுக்கொள்வது, இதெல்லாம் அடிப்படையில் விலங்குகள் தொடர்பான நம்முடைய அடிப்படை மனித மாண்புகளை இழக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த பிராணிகளினுடைய வர்த்தகம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்து விட்டதனால் அவைகளை அதிகமாக குட்டி போட செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு நிறைய இனச்சேர்க்கைக்கு அவற்றை ஆட்படுத்துவது, அதன் மூலமாக அவற்றினுடைய அந்த ஜெனட்டிக் நேச்சர் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறிக்கொண்டே வருவதும்
பல சமயங்களில் இப்படி அதீதமாக இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுத்தப்படுகிற இந்த பிராணிகள் நோய்வாய்ப்பட்டு சீக்கிரமே இறப்பதும் நடக்கிறது. இது எல்லாமே ஒரு கொடூரமான ஒரு இயற்கை நீதிக்கு எதிரான செயல்களாகத்தான் பார்க்கப்படும். இதில் நாம் இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இப்படி இறந்து விடுகிற விலங்குகளை நீங்கள் குப்பையில் எரிந்து விடுவது அல்லது இந்த பெட் ஷாப் என்று சொல்லக்கூடிய கடைகளில் விழக்கூடிய கழிவுகளை எல்லாம் குப்பையில் கொட்டுவது, இது போன்ற விஷயங்களின் காரணமாக அதிலிருந்து அதனுடைய கழிவுகளிலிருந்து பெறக்கூடிய தொற்று நோய்கள் தண்ணீரில் கலந்து அது பறவை காய்ச்சல் போன்ற விஷயங்கள் பரவுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். சமீபத்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்பது பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது இந்த சிலருக்கு சென்னையில் கடுமையான தொற்று, அதாவது நுரையீரல் சார்ந்த இருமல், சளி போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக ஏற்படுகின்றன. ஆனால் அவர் இப்படி ஏற்படுவதற்கான காரணங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று பல மருத்துவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். கடைசியில் சமீபத்தில் வந்த ஒரு ஆய்வு கண்டுபிடிப்பது என்னவென்றால், புறாக்களுக்கு அருகில் யார் அதிக நேரம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த புறாவினுடைய அந்த கழிவுகளிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு விதமான தொற்றுகள் என்பது நுரையீரல் சார்ந்த வீக்கம் அல்லது இருமல் போன்ற விஷயங்களை ஏற்படுத்துகிறது என்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். முக்கியமாக புறாக்களினுடைய கழிவு என்பது மட்டும் பிரச்சனை அல்ல, அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு சுவாசம் சார்ந்த அந்த கிருமிகள் உங்கள் நுரையீரலுக்கு செல்கிற போது நீங்கள் திறந்த வெளியில் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஏசியில் மூடப்பட்ட அறைகளில் இருக்கிற போது அதனுடைய நோய் தொற்று கடுமையாகி விடுகிறது என்கிற பல செய்திகள் வருகின்றன. ஆகவே பிராணிகளை நாம் அணுகுவது தொடர்பாக, பிராணிகளை நாம் கையாள்வது தொடர்பாக நாம் எச்சரிக்கையுடன் கவனமாக மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு நாளும் இப்பகுதியில் நாம் சந்தித்து வரும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு எந்த துறையிலிருந்து சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். விடியலைவா நிகழ்ச்சியில் தற்போது நாம் சிறப்பு விருந்தினர் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் கவிக்கோ திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள். சமகால தமிழ் கவிதை உலகில் குறிப்பிடத்தக்கவர், சிறந்த சிந்தனையாளர், சிறந்த தமிழறிஞர். அது மட்டுமல்லாமல் தமிழ் கவிதை நடையை நவீனப்படுத்தியவர் என்று அவரை பற்றி எவ்வளவோ நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். தற்போது நாம் நிகழ்ச்சிக்குள் போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, உங்களை பற்றி சொல்ல வேண்டுமானால் உங்களுடைய இலக்கிய பணிகள் அனைவருக்கும் தெரியும். அதை பற்றி இன்றைக்கு நாம் நிறைய பேச போகிறோம். அதற்கு முன்னால் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறது. என்னன்னா, அதாவது தமிழ் மீதான ஆர்வம் இன்றைக்கு நிறைய பேருக்கு வருவதே இல்லை. உங்களுக்கு உங்கள் சிறு வயதில் தமிழ் மீது எப்படி ஆர்வம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுங்க. அதற்கு நான் பிறந்த ஊர் ஒரு காரணம் நினைக்கிறேன். நான் மதுரை என்னுடைய சொந்த ஊர். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை. வைகை ஆற்று நீர், அதன் கரையில் தான் எங்களுடைய வீடு இருந்தது. அந்த வைகை ஆற்று நீர், அந்த காற்று, அந்த மண், இதெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன். இயற்கையாகவே எனக்கு அந்த தமிழ் மீது ஆர்வம் இருந்தது. உண்மையில் என்னுடைய தாய்மொழி உருது, பலருக்கு தெரியாது. அதையும் மீறி நான் தமிழை நேசித்தேன். ஒரு முறை கேட்டபோது கூட சொன்னேன், நான் உருதுவை விட்டு விட்டு நீங்கள் தமிழை எப்படி இவ்வளோ ஆர்வம் காட்டியிருக்கிறீர்கள். அப்போ நான் சொன்னேன், உருது என்னுடைய தாய், தமிழ் என்னுடைய காதலின்னே சொன்னேன் நான். அதனால் அதன் மீது ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு ஆசை, விருப்பம் இயற்கையிலேயே எனக்கு ஈடுபட்டது. நான் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிற பொழுது வேறு எல்லா பாடத்தை விட தமிழ் பாடம் என்னை கவர்ந்தது. அதுலேயும் செய்யுள் அதிகமாக என்னை கவர்ந்தது, கவிதைகள் அதிகமாக கவர்ந்தது. அதனால தான் அந்த ஆர்வம் காரணமாக தான் கல்லூரியில் நான் போய் படிக்கிற விருப்பமாக இல்லை எனக்கு. ஏன்னா கணிதமோ அறிவியலோ எதுவும் எனக்கு பிடிக்காது. என்னுடைய ஒரு நற்பேர், மதுரையில் தியாகராசர் கல்லூரியில் மட்டும் இன்டர்மீடியட்டில் சிறப்பு தமிழ்னு ஒரு வகுப்பு இருந்தது. தமிழ்நாட்டிலே கிடையாது. அது தெரிந்த பிறகு நான் அதில் போய் சேர்ந்தேன். அந்த ஆர்வம் காரணமாக தான் ஒரு 6 ஆண்டுகளும் நான் தமிழை படித்தேன். ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு, வரலாற்று குறிப்பு நான் சொல்ல வேண்டும். உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிற பொழுதே நான் இந்த
பத்திரிகைகள் அதிகமாக படிப்பேன். படிப்பகங்கள் எங்களுடைய தெருவை சுற்றி இருக்கும். அதில் ஒரு படிப்பகத்தில் திராவிட இயக்க பத்திரிகைகள் வச்சுருப்பாங்க. அதில் முரசொலி வரும். அந்த முரசொலியில் ஒரு முறை வந்து மாறன் எழுதிய ஒரு கட்டுரை, முல்லைத்தணியை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தது. அந்த ஒரு கட்டுரையில் ஒரு அருமையான ஒரு கவிதையை, முல்லை களிங்கிற ஒரு கவிதையை வச்சு அவர் ஒன்று கட்டுரை எழுதியிருந்தார். அதில் என்ன இருந்ததுன்னு சொன்னால், ஆயர்குடத்தில் பிறந்த பெண்கள் ஒரு ஆணை காதலிச்சா கூட ஏறு தடவுள்னு வைப்பாங்க. காளைகளை கட்டி அணைக்க வேணும், அதை போரில் அடக்கி ஒடுக்க வேணும். அப்படி ஒடுக்கினால தான் அந்த பெண் அவனை திருமணம் செய்து கொள்வான். அப்போது ஒரு ஏறு தழுவல் நடக்கிறது. ஒரு பெண்ணினுடைய காதலன் காலை அடக்கி கொண்டிருக்கிறான். அப்போ அவள் தோழி கேட்குறா, அது அவன் தான் உன்னுடைய காதலன் தானே, பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே, ஏண்டி இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறேன்னு சொல்கிறான். அதுக்கு அவள் சொல்கிறா, நான் தயிர் கிடைக்கிற பொழுது அந்த தயிர் புள்ளிகளெல்லாம் திரித்து என்னுடைய கருத்த மேனியில் நட்சத்திரங்கள் மாதிரி இருக்கும். அப்பொழுது என்னுடைய காதலன் காளையோடு சண்டை போட்டு அந்த இரத்தத்துளிகளோடு வந்து என்னை தழுவுகிற பொழுது அந்த வெண்புள்ளிகளோடு இந்த இரத்த புள்ளிகள் கலப்பதை விட மிகச்சிறந்த அழகு எனக்கு வேறொன்றும் இல்லைன்னு சொல்கிறான். படித்து நான் ரொம்ப வியந்து போனேன், என்னடா இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. அதனாலேயே தமிழ் இலக்கியம் படிக்க வேண்டும், கவிதைகள் எழுத வேணுங்கிற ஆர்வம் எனக்கு அதிகமாக உண்டாச்சு. அதுக்கு அந்த கட்டுரை ஒரு காரணம். நிச்சயமாக. அதாவது உங்களுக்கு வந்து தமிழ் ஆர்வம் ஏற்பட்டது வந்து ஒரு சில சிறிய சம்பவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் சிறு நிகழ்வுகள் வந்து நம்முடைய காலம் முழுவதும் நம்மை வந்து தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் படித்த ஒரு விஷயம் வந்து தமிழ் மீதான உங்களுடைய ஆர்வத்தை தூண்டி இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கு வந்து நீங்கள் எத்தனையோ கவிதைகள், கவியரங்கங்கள்லாம் பார்த்தாயிற்று. ஆனாலும் நீங்கள் எழுதிய முதல் கவிதை மீது இன்னும் ஒரு தீராத காதலும் அதை பற்றிய ஒரு மறக்க முடியாத நினைவும் இருக்கும். உங்களுடைய முதல் கவிதையை பற்றி சொல்லுங்கள். 9வது வகுப்பு படிக்கிற பொழுது இந்த சந்த நயங்களை வச்சு கவிதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் நான். இப்போ முதல் கவிதை எனக்கு தெரிந்து எங்கெங்கு காணினும் இயற்கையின் காட்சியடா, அந்த எழிலெண்ணெய் தான் இன்று எல்லா இடத்திலும் ஆட்சியடாங்கிற மாதிரி ஒரு கவிதை, இயற்கையை நேசித்து எழுதின ஒரு கவிதை ஞாபகம் இருக்கு. ஆனால் முழு வரிகள் இப்பொழுது நினைவில் இல்லை. அதுதான் என்னுடைய முதல் கவிதை. ஆனால் இருக்குது வீட்டில், இந்த காகிதம் பத்திரமாக வச்சுருக்கிறேன். அப்போ வகுப்பு படிக்கிற பொழுது எழுதின கவிதை அது. இல்லை, அது எப்படி எழுதணுன்ற உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது? அதை நீங்கள் நினைத்த விஷயத்தை வந்து எழுதணும்னு நினச்சிங்களா? என்ன நினச்சி அதை எழுத ஆரம்பிச்சிங்க? கவிதைன்னு நினச்சிங்களா? இயற்கையிலேயே வந்து எனக்கு வந்து இயற்கை மேலே ரொம்ப ஈடுபாடு உண்டு. வைகை கரையில் பிறந்ததுனால நான் அந்த கரைகளெல்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பேன். சும்மா இருக்கிற நேரங்களில் வீட்டில் இருக்க மாட்டேன், காடுகளை சுற்றிக்கிட்டு இருப்பேன். அப்போது நகரத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் எனக்கு வந்து அந்த இயற்கை காட்சிகள் ரொம்ப பிடிக்கும். அது அந்த ஈடுபாட்டின் காரணமாக தான் அந்த கவிதையை எழுதணும்னு தோணுச்சு, எழுதினேன். நிச்சயமாக. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கவிதை நடை அது வந்து தனித்துவம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் தத்துவ மனம் கமழும் ஒரு விஷயமாக உங்களுடைய கவிதைகள் இருக்கின்றன. இந்த தத்துவ மனம் கமழும் விஷயமாக உங்களுடைய கவிதை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. தத்துவங்களை வந்து கவிதை மூலமாக எப்படி வந்து வெளிப்படுத்த வேண்டும்னு உங்களுக்கு தோணுச்சு? அதாவது எப்போவுமே கொஞ்சம் வயது ஏற ஏற மனிதனுக்கு ஒரு தத்துவ தேடல், தத்துவ நாட்டம் இருக்கும். எனக்கு கொஞ்சம் இளமையிலேயே ஏற்பட்டு விட்டது. அதற்கு காரணம் வந்து எங்களுடைய பகுதியில் கவ்வாலி கச்சேரிகள் வைப்பாங்க, அப்பப்போ நடைபெறும். அந்த கச்சேரியில் வந்து வடநாட்டிலேருந்து வருவாங்க பாடகர்கள். அந்த கவ்வாலி பாடல் என்பது கிட்டத்தட்ட லாவணி மாதிரி இருக்கும். அதில் வந்து மிக உயர்ந்த சூஃபி தத்துவத்தை அடிப்படையாக வைத்த பாடல்கள் அவை. அது சின்ன வயதிலேயே என்னை ரொம்ப கவர்ந்தன. அவ்வளோ அர்த்தம் தெரியாமையே அவர் கவர்ச்சி ஏற்பட்டது. உதாரணமாக காதலன் காதலி 2 பேரும் உரையாடுவது, வாதாடுவது மாதிரி அமைப்பில் அதில் இருக்கிறது. அப்போது
அவன் காதலி சொல்கிறா, நான் தான் உயர்ந்தவள், என்னுடைய அழகை நேசித்து தான் நீ இந்த மாதிரி இருக்கிற அப்படின்ட்டு. அப்போ அவன் சொல்கிறான், நான் இல்லைன்னா நீயே கிடையாது, நீ அழகிங்கிறது என்னால் தான் நிரூபிக்கப்படுதுன்னு சொல்கிறான். என்னால் தான் உனக்கே தெரியுது, உனக்கு கண்ணாடி மாதிரி நான் அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்து அதிர்ந்து போயிருக்கேன் சின்ன வயசில், இளமை வயதில். அதுக்கு பிறகு தான் இந்த சூஃபி தத்துவத்தை படிக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. அது கல்லூரி காலத்தில் மௌலானா ஜலாலுத்தீன் ரூமிங்கிற மிக புகழ்பெற்ற கவிஞானி, பாரசீக கவிஞானி, அவர் எழுதின மஸ்னவின்னு ஒரு காப்பியம் உலகத்தில் இன்றைக்கி மிகச்சிறந்த ஒரு 5 நூல்கள் அந்த நூல் ஒன்று. அடிக்கடி அவரை பற்றி ஆங்கில நூல்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. அவருடைய நூலை நான் பிஏ படிக்கிற பொழுது தற்செயலாக எனக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு ஒன்று அந்த காலத்தில் கிடைச்சது. அது படித்து ரொம்ப அதிர்ச்சியும் வியப்பும் எனக்கு ஏற்பட்டது. அது ரொம்ப என்னுடைய மாற்றங்களுக்கு, என்னுடைய கவிதை பார்வை, என்னுடைய கவிதை நடை, இந்த மாற்றங்களுக்கு அந்த புத்தகம் ரொம்ப உதவியாக இருந்தது. அடுத்த ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியது பிஏ நான் படித்து கொண்டிருக்கிற பொழுது என்னுடைய ஆங்கிலத்துறை பேராசிரியர் சக்திவேல்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பாடங்களுக்கு அப்பால் நிறைய பொது விஷயங்களை மாணவர்களுக்கு சொல்லுவார். அப்போ பேசி கொண்டிருந்த பொழுது வகுப்பில் சர்ரியலிசம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். ரியலிசம் கேள்விப்பட்டிருக்கிறோம், இதெல்லாம் சர்ரியலிசம்னு எனக்கு புரியலை. சார் வில் யூ எக்ஸ்பிளைன் வாட் சர்ரியலிசம் இஸ்ன்னு நான் கேட்டேன். அவருக்கும் ஒரு அதிசயம், என்னடா இதை பற்றியெல்லாம் ஒரு மாணவன் கேட்குறாங்கன்ட்டு. வகுப்பு முடிஞ்சு வா பேசிக்கலாம்ட்டார். வட்ட போனேன். அவ பாராட்டினார், இந்த விஷயத்தை நீ கேள்வியாக கேட்குறீங்கன்னு. சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சொன்னார். அது எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இப்படி கூட ஒரு பார்வை உண்டா உலகத்தில்? ரியலிசம்னா நம்ம சாதாரணமாக நடக்கிற இயல்பான வாழ்க்கையை ரியலிசம் நடிக்கிறோம். அது என்ன சொல்கிறாரு, அவர் என்ன சொன்னார்னா, இது போலியானது. இப்போ ஒருத்தரை பார்த்து ஐயா வணக்கம்ங்கிறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே உதைக்கணும்னு என்ன இருக்கும்? ஸோ திஸ் இஸ் நாட் ரியலிசம். உள்ளுக்குள்ளே நம்ம நினைக்கிறோம்ல, அதுதான் ரியலிசம். அதனால் சர் ரியலிசம் பேர் வச்சாங்க. மிகையான, உண்மையான, மேலான இயல்பு அப்படின்னா இதை நீ வெளிப்படுத்த வேணுங்கிற ஒரு கலை இயக்கம் உண்டாச்சு ஃப்ரான்ஸில். அது ரொம்ப பரவி பாதித்தது. உலக இலக்கியங்களை முழுக்க பாதித்தது, ஓவியங்களையும் பாதித்தது, மியூசிக் அதையும் பாதித்தது, எல்லா கலைகளையும் பாதித்தது. அது தெரிஞ்ச உடனே அதில் எப்படி எழுதுறதுன்னெலாம் கேட்டேன் நான். அதில் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ், டெக்னிக்ஸ், ஆட்டோமேட்டிக் ரைட்டிங். அது என்ன ஆட்டோமேட்டிக் ரைட்டிங்னா, இப்போ யோசிச்சு தான் நம்ம எழுதுகிறோம், யோசிக்காமல் எழுதுறது. யோசிக்காமல் எப்படி எழுத முடியும்? அதுதான், யோசிக்கிற பொழுது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், ரைட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறோம். அது சுதந்திரமாக அவுத்து விட்றது, எந்த கண்ட்ரோலும் பண்ணாமல் மனசு என்ன நினைக்கிறோம், மனசை அவுத்து விட்றது, ஃப்ரீயாக அவுத்து விட்றது, கண்டபடி ஆடட்டும். கனவுல அது ஆடுது, அப்படி தான் ஆடுது, நம்ம கண்ட்ரோல் இல்லைல்ல. கண்டிப்பாக. ட்ரீம் இஸ் சரியலிஸ்டிக். நம்ம கண்ட்ரோலே கிடையாது. நம்மளே ஏதோ ஒரு சினிமா பார்க்குற மாதிரி பார்க்குறோம், நாமளே நினைப்போம், செய்ய முடியாது கனவுல. அது மாதிரி உன்னுடைய உள்ளத்திற்குள்ளே உன்னுடைய அடக்கப்பட்ட ஆசைகள், வெளிப்படுத்த முடியாத ஆசைகள், பயங்கள், இதெல்லாம் உள்ள ஆழ் மனசில், சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது. இதை வெளியே கொண்டு வா, வெளியே கொண்டு சொல்லு, இதுதான் சரியலிசம். அப்படி எப்படி கொண்டு வர்றது, டெக்னிக்ஸ் பலது இருக்குது. இது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது, ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது. அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்புறம் தியானத்தில் உட்கார்ந்து எல்லாத்தையும் சகலத்தையும் மறந்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அதை பற்றி நினைக்கிறது. அதில் இந்த ப்ராப்ளத்தை பற்றி மனசு என்ன சொல்லுது, நம்ம கண்ட்ரோல் பண்ணி சொல்லாமல் மனசுக்குள்ளே அதுக்கு என்ன கிடக்குதுன்னு. அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், மரணத்துக்கு பின்னால் என்ன நடக்கும் ஒரு கேள்வி, அதை வச்சு அப்படியே யோசனை பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல், நம்ம படித்தது இதெல்லாம் ஞாபகம் வரும், கண்ட்ரோல் பண்ணால் ரிலிஜன்ஸ் சொன்னது பூரா ஞாபகம் வரும். அதெல்லாம் வரவிடாமல் தடுத்து கண்ட்ரோல் பண்ணி பிளாங்க் ஆக்கிடணும் மனசை. அது என்ன சொல்லு, உள்ளே இருக்கிறது ஏதாவது வருதா,
அதை வச்சு ஒரு 3 இமேஜஸ் எனக்கு வந்தது. அதை வச்சு ஒரு மரணம் முற்றுப்புள்ளி அல்லங்கிற ஒரு கருத்தில் ஒரு கவிதை நான் எழுதியிருக்கிறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் இட் வில் டேக் டைம். இது மாதிரியான இந்த புதிய அறிமுகங்கள், புதிய தத்துவ பார்வைகளெல்லாம் கிடைச்சதுனால என்னுடைய முதல் கவிதை தொகுதியே சர்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்டல் போயம்ஸ். அதுதான் அது பல பேருக்கு புரியலை. காரணம் சர்ரியலிஸ்டிக் இமேஜஸ் புரியாது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நிற்கிது. எல்லா கவிதை தொகுதியிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் நிற்கிது. ஆக இந்த மாதிரி அனுபவங்கள், பார்வைகள், அதற்கு பிறகு நான் அதிகமாக உபநிடதங்கள், பைபிள், குரான் இதெல்லாம் படிக்க ஆரம்பித்ததனுடைய விளைவு அதிகமான தத்துவ பார்வை. எனக்கு தெரிஞ்ச தமிழில் வேறு யாரும் ஃபிலசாஃபிக்கலாக எழுதுறதில்ல. இப்போது என்னுடைய சமீப நூல்கள் முழுக்க காதல் கவிதைகள் எழுதும்போது கூட சூஃபி பார்வை தான் நான் எழுதுகிறேன். வெறும் ஒரு ஆண் பெண் கொள்ளுகின்ற சாதாரண பாமர காதலை நான் எழுதுறதே கிடையாது. நான் இளமையான வயசில் காதல் கவிதை எழுதலை. சொல்லப்போனால் 60 வயசுக்கு மேலே தான் எழுதினேன். ஏன்னா பெண்ணை காதலியாக பார்த்து இறைவனை காதலியாக பார்க்கிறதுங்கிறது சூஃபி பார்வை. அந்த இது எனக்கு கிடைச்ச உடனே அதை வச்சு நான் நிறைய எழுதியிருக்கிறேன். என்னுடைய காதல் கவிதைக்குள்ள அந்த ஷேட்ஸ் இருக்கும். உதாரணமாக ஒரு கவிதை பார்த்திங்கன்னா, பூவெல்லாம் முன்வாசம்னு நான் எழுதியிருக்கேன். என் வரி அது கொண்டு போயிட்டாங்க. இப்போ பூவெல்லாம் முன் வாசம்னு சொல்லுகிற பொழுது ஒரு சாதாரண பெண்ணை பார்த்து சொல்கிற விஷயம் இல்லை. அது எப்படி இருக்க முடியும்? ஒரு பூவில், எந்த பூவிலையும் அவனுடைய வாசம் இருக்குன்னு சொன்னால் பொய் சொல்கிறான்னு அர்த்தம். ஒரு பெண்ணை பற்றி சொல்லுகிறான்னா பொய் சொல்கிறான்னு அர்த்தம். அதை உற்று பார்த்தா, சிந்திச்சு பார்த்தா அது இறைவனை பற்றி சொல்லுவது. அவன் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அவருடைய வாசனை தான் எல்லா பூவிலையுமே இருக்குங்கிற அந்த பார்வை இருக்கு பாருங்கள். அது சூஃபி பார்வை. அது மாதிரி தான் என்னுடைய காதல் கவிதைகள் இருக்கும், மற்ற கவிதைகள் இருக்கும். நிச்சயமா. அதாவது நீங்க சொல்லும் போது இல்ல, கேட்பதற்கு மிகவும் நன்றாக இருந்தது. நான் என்னுடைய இளவயதில் காதல் கவிதைகள் எழுதல, 60 வயதுக்கு மேல் எழுதின. அதுல நிறைய தத்துவங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. 60 வயதுக்கு மேல் தத்துவங்கள் நிச்சயம் நிறைய தோணும். உங்களுடைய மாணவ பருவத்தில் நீங்கள் கேள்வி கேட்டதன் மூலம் தான் இன்றைக்கு இந்த இடத்தில் இருக்கிறீர்கள் அப்படின்றது தெளிவா புரிந்துக்க முடியுது. அதனால உங்க மாணவ பருவத்தை பத்தி இன்னொரு கேள்வி நான் கேட்க போறேன். உங்களுடைய கல்லூரி நாட்களில் நீங்கள் நடத்திய அந்த கவிராத்திரி நிகழ்வுகள் இன்றைக்கும் தமிழ் கவிதை வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. அது பற்றி சொல்லுங்க. அதுவும் ஒரு அதிசயமான அனுபவம். நான் தியாகராசர் கல்லூரியில் படித்த பொழுது எனக்கு ஆசிரியராக இருந்த ஆக்கி பரந்தாமனார் எனக்கு வகுப்புலேயும் அவர் தான் யாப்பிலக்கணம் நடத்தினார். அது போக மற்ற மாணவர்கள் இருக்கிறாங்களே, தமிழ் சிறப்பு மாணவர்கள், படிக்காத மாணவர்கள், அவர்களுக்கு யாப்பு கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு சிறப்பு வகுப்பு நடத்துவார். இதை ஒரு முன்னுதாரணமாக வச்சு நான் வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருக்கும்போது, யார் ஆப்பு கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ வாருங்கள், நான் வகுப்பு நடத்துகிறேன்னு கற்றுக் கொடுத்தேன். வெண்பா வரைக்கும் எழுதினாங்க. ஆனால் கவிதை இல்லை. நான் வகுப்பை கலைச்சிட்டேன். இது சரியில்லைப்பா, கவிதை யாருக்கும் வரலன்ட்டேன். அப்புறம் தான் யோசித்து பார்த்ததில் நான் தான் தவறு பண்ணுறேன்னு தெரிஞ்சது. அவங்களுக்கு யாப்பிலக்கணத்தை கற்றுக் கொடுத்துருக்கக்கூடாது, சிந்திக்க கற்றுக் கொடுக்க வேணும் அப்படி நினச்சிட்டு என்ன பண்ணேன், ஒரு நாள் அறிவிப்பு பலகையில் ஒரு கேள்வி எழுதி போட்டேன். அந்தி ஏன் சிவக்கிறது? இதற்கு புதுமையான நயமான காரணங்களைன்னு தான் எழுதினேன். கவிதைகள் எழுதினா வெண்பா எழுதிட்டு வந்துடுவானு. எழுதுகிறவர்களுக்கு பரிசு உண்டுன்னு அப்போவும் நம்பிக்கை இல்லை. ஆனால் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஒரு 120 மாணவர்கள் எழுதி கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை கொண்டு போய் படிக்கிற வரைக்கும் கூட நம்பிக்கை இல்லை. நான் வீட்டில் போய் இரவில் உட்கார்ந்து அதை படித்தேன்னா எனக்கு உடம்பெல்லாம் மெய் சிலிர்த்து போச்சு. அவ்வளவு அருமையான கவிதைகள். உலக இலக்கியங்களை நான் ஓரளவு படிச்சிருக்கிறேன். பெருங்கவிஞர்கள் கூட சிந்திக்க முடியாத அற்புதமான கருத்துக்கள், புதுசாக இருந்தது. அது ரொம்ப வியந்து போய் ஒரு சின்ன தொகுதி போட்டேன். முதல் பரிசு, 3ஆம் பரிசு கொடுத்த மாணவன் எழுதுனதை சொல்கிறேன்னா, சூரிய மாப்பிள்ளை மணவரைக்குள் நுழைவதற்கு முன் வாசலில் துப்பி விட்டு சென்ற தாம்பூலம்னு ஒரு தள்ளியிருந்தான். வானம் சிவப்பாக இருக்குல்ல, உள்ளே போயிடுறான் சூரியன், காணாமல் போயிடுறான். அந்த சிவப்புக்கு என்ன சொல்கிறான், அந்த சூரிய மாப்பிள்ளை வாசலில் துப்பி விட்டு போன தாம்பூலம்னு எழுதியிருக்கான். அது உலகத்தில் எவனுமே எழுதுனதில்லை. ரொம்ப அற்புதம். ஆனால் அதுக்கு 3ஆவது பரிசு தான் கொடுத்தேன். 2வது பரிசு எனக்கு ஞாபகம் இருக்கிறது சூரிய தபால்
சூரிய கடிதம் தபால் பெட்டியில் போடப்படுகிறதுன்னு எழுதினான் ஒருத்தன். அது மாடர்ன் இமேஜ். அது சிவப்பாக இருக்குது, சூரியன் உள்ளே போகிறான் இல்லையா, சிவப்பாக இருக்கிற உள்ளே போகிறது தபால் பெட்டி. ரொம்ப அருமையாக இருந்தது. செகண்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் எதுன்னு கேட்பீங்க. அது ரொம்ப மாடர்னாக புதுசாக இருந்தது. வானச்சுவரில் மூட்டை பூச்சியை நசுக்கியது யாருன்னு, சூரிய மூட்டை பூச்சியை நசுக்கியது யாருன்னு ரொம்ப வியப்பாக இருந்தது. அவ்வளோ அற்புதமான அந்த தொகுதியை பார்த்து கலைஞர் அவர்களே வியந்திருக்கிறார். சுஜாதா அவர்கள்லாம் பாராட்டியிருக்கிறாங்க. இது அதுக்கு பிறகு நான் ஆண்டுதோறும் நடத்த ஆரம்பிச்சிட்டேன். ஏதாவது இந்த மாதிரி புதுமையான தலைப்புகளை கொடுத்து மாணவர்களை பாடச் சொல்கிறது. புதுசாக பாடுவாங்க. பெருங்கவிஞர்கள்லாம் வருவாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நானே கூப்பிடுவேன். அதே தலைப்பில் நீங்களும் பாடிட்டு வாங்க. சார், நீங்க சொன்ன விஷயத்துல ரொம்ப பிடித்திருந்தது எதுன்னா, மாணவர்களிடம் இதுதான் வேண்டும் என்று கேட்காமல் என்ன வேண்டுமோ அதை மனதில் வைத்துக்கொண்டு அதை அவர்கள் சிந்திப்பதற்கான சரியான ஒரு கேள்வியை மட்டும் எழுப்பினால் போதும் அப்படின்றது தெளிவா புரியுது. இந்த சமயத்துல இன்னொரு விஷயமும் தோன்றுகிறது. நீங்கள் எழுதும் கவிதை வரிகள் கவியரங்கத்தில் நின்று கொண்டு நீங்கள் அதை படிக்கும் பொழுது பார்வையாளர்கள் அத்தனை பேரும் உங்கள் வார்த்தைகளை தவிர வேறு எதையும் கேட்க முடியாதபடி கட்டி போடுகிறீர்கள். எப்படி அது போன்ற ஒரு சரியான வரிகள், அவர்களை கவரக்கூடிய வரிகளை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள்னு சொல்லுங்க. உங்க கவியரங்க அனுபவங்களை பத்தி சொல்லுங்க. தொழில் ரகசியத்தையே கேட்குறீங்க. சொல்லலாம். உங்களை போல சிறந்தவர்கள் உருவாக வேண்டும் இல்லையா? சொல்லலாம், ஒன்றும் இல்லை. அது ஒரு கலையாக நான் பயின்றேன். நான் பல பேர் ஏதோ எழுதின கவிதையை கொண்டு வந்து படிச்சிடுறாங்க. எழுதின கவிதைக்கும் அரங்கத்தில் படிக்கிற கவிதைக்கும் வித்தியாசம் இருக்கணும். ஏன்னா அரங்கத்தில் படிக்கிற கவிதை நேரடியாக நம்ம கேட்கிறவர்களோட தொடர்பு கொள்கிறோம். அப்போது அந்த வார்த்தைகள், வாக்கிய அமைப்பு எல்லாமே அவங்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கணும். புத்தகத்தில் இருக்கிற கவிதை மெல்ல படிக்கலாம், புரியலைன்னா திரும்ப படிக்கலாம். ஆனால் வேகமாக படிக்கிற அரங்கத்தில் நீங்கள் புரியாததை, கஷ்டமானதெல்லாம் எழுதுனீங்கன்னா அவங்களுக்கு புரியாது, விளங்காது, கவர்கிற மாதிரி இருக்கணும். இந்த இதுக்கு கொஞ்சம் உழைக்கணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாக்கிய அமைப்புகள் எப்படி அமைக்கணும், எதை சொன்னால் அவங்க மக்கள் ரசிப்பாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கலை நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நான் சிந்திப்பேன். இதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் அவங்களுக்கு முதல் வரியில் கவர்ந்துடணும். அப்போ தான் அவங்க இப்போ கவனிப்பாங்க. அதை இல்லைன்னு சொன்னால் கவனிக்க மாட்டாங்க. முதல்ல டல்லாக ஆரம்பிச்சுக்கிறேன்னு வைங்களேன், அவன் கவனிக்க மாட்டான். இதனால் நான் முதல் வரி ரொம்ப சிந்தித்து அமைப்பேன் கவியரங்கத்தில். உதாரணம் சொல்கிறதா இருந்தால், வேலூரில் கண்ணதாசன் தலைமையில் ஒரு கவியரங்கம். தலைப்பு குடும்ப கட்டுப்பாடு. நான் என்னடா யோசித்தேன், எல்லோரும் ஏற்கனவே ஒரு 5 கவிஞர்கள் படித்து அவையை தூங்க வச்சுட்டாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணதாசன் என்னையே பார்க்குறாரு. ஏன்னா நான் படித்தா எந்திரிப்பாங்கன்னு தெரியும் அவருக்கு. யோசித்தேன் என்ன பண்ணலாம், இதுவெல்லாம் எழுந்திருக்க வைக்கணுமேன்னு யோசித்து பார்த்தா நடக்கிற இடம் ஒரு கல்யாண மண்டபம். உடனே அதை வச்சு சிந்தித்து முதல் வரி ஆரம்பித்தேன். கல்யாண மண்டபத்தில் கருத்தடை பிரச்சாரம்னு ஆரம்பித்தேன். எழுந்து உட்காந்து உடனே கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பிறகு வரிசையாக படித்த வரிகள் எல்லாமே எல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று நான் சொல்லணும், கலைஞர் தலைமையில் தஞ்சாவூரில் கவியரங்கம். நான் வாணியம்பேட்டிலேருந்து போகிறேன். ட்ரெயின் லேட்டாக போச்சு. கலைஞர் கோவிச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு போயிடலான்னு போனேன். டாக்ஸி இடையில் பிரேக் டவுன். பஸ்ஸில் ஏறி பாதியில் போய் சேர்ந்தால் கவியரங்கம் ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது கவிஞர்களே கலைஞர் முன்னாடி வந்துட்டார், கவிஞர்கள் தாமதமாக வந்திருக்காங்க. எனக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி அது எனக்கு தெரியாது. நான் 4-5 கவிஞர்கள் பாடின பிறகு போய் சேர்றேன். நான் உள்ளே நுழைஞ்ச உடனே ஸ்டேஜில் உட்காந்து இந்த கலைஞர் இப்படி கூப்பிட்டாரு. போனேன் அப்படின்னு காட்டினார். அவர் தலைமை கவிதை எழுதி காட்டினார். என்ன எழுதியிருந்தார் அதில், காக்க வைத்த கவிஞர்களே என்ன எழுதியிருக்காரு. ஸோ தாக்கியிருக்காரு. நம்ம அதுக்கும் முன்னாடி தாமதமாக போகிறோம் அப்படின்னு சொல்கிற உடனே என்னடா செய்கிறதுன்னு யோசித்தேன். என்னுடைய வாய்ப்பு வந்த உடனே நான் ஆரம்பித்தேன். காக்க வைத்த கவிஞரென கவிஞர்களை தாக்க வைத்த கலைஞர் அவர்களே, வாக்களித்தோம், பதவியிலே வைத்துள்ளோம், நம்மையெல்லாம் காக்கத்தானே வைத்தோம், காத்திருக்க மாட்டீரோன்னு சொன்னேன். அவ்வளோதான். அரங்கம் முழுக்க ஒரு பெரிய ஆரவாரம்.
கைத்தட்டல். நிச்சயமாக மிகவும் வந்து அந்த சமயத்திற்கு ஏற்றாற் போன்ற வரிகள் அவர் எழுதி கொடுத்ததை வந்து ஒட்டியே வந்து அவரை வந்து இந்த சிரிக்கவும் முடியாமல் எதுவுமே செய்ய முடியாமல் வேறு வழி இல்லாமல் கட்டி போட்டது போன்ற ஒரு வரிகள் அது. திரும்பி பார்த்தேன், சிரிச்சிட்டு இருந்தார். இது மாதிரி இதுதான் வெற்றிக்கு காரணம். அதாவது வந்து 2 வேலை செய்வேன். சந்தர்ப்ப சூழல் எப்படி இருக்குங்கிறது பார்த்து அதற்கு பொருத்தமான வரிகளை எழுதுவது. 2வது சிந்தித்து புதுசாக மட்டும்தான் எழுதுறது. பழையது கவராததுங்கிறத கலட்டிடுவேன். சென்சார் நம்ம நாளே சென்சார் எடுத்துடுவேன். கவர்ச்சியாக இருக்கா, நல்லா அழகாக இருக்கா, புதுசாக இருக்கா, கவருமா அப்படிலாம் பார்த்து எழுது கஷ்டம் அது. அந்த விதமான உத்திகளை கையாண்டதுனால தான் என்னுடைய கவியரங்க கவிதைகள் வெற்றி பெற்றன. நிச்சயமாக நீங்கள் சொன்னது வந்து இது யாருமே வந்து மறக்கவே மாட்டார்கள். இது ஒரு முறை கேட்டாலே நிச்சயம் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது சொல்லுங்கள், அதாவது மரபு கவிதைகள் நீங்கள் படிக்கும் காலகட்டத்தில் பார்த்தா வெறும் மரபு கவிதைகள், அதை ஒட்டி தான் படித்திருப்பீர்கள். அது வந்து புது கவிதை அப்படின்ற ஒரு காலகட்டத்திற்கு மாறிய போது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு கவிதைகள் எப்படி இருக்கின்றன? கவிதை அப்படின்ற பேரில் எதை வேண்டுமானாலும் எழுதக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள் அதை பற்றி. அதாவது நான் தீவிர மரபு வெறியனாக இருந்தேன் படிக்கிற காலத்தில். ஆனால் புதுக்கவிதை இயக்கம் பரவத் தொடங்கிய பொழுது சரி இது என்னங்கிறத நேரடியாக படித்து தெரிஞ்சுக்குவோம்னா ஆங்கில நூல்களை படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து T.S. Eliot, எஸ்ரா பவுண்ட், ஃப்ரெஞ்சு பொயட்ரி இதெல்லாம் படித்தேன். ஏன்னா ஃப்ரான்ஸில் தான் வந்து இந்த புதிய புதிய இயக்கங்கள்லாம் தோணுச்சு. இமேஜிசம், சிம்பலிசம், சரியலிசம் இதெல்லாம் வந்து அங்கே தான் தலைநகரம், கலைகளுக்கெல்லாம் தலைநகரம் தானே பாரிஸ். நேரடியாக படித்த பிறகு தான் இவங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படி காலம் ஓடி 20ஆம் நூற்றாண்டுக்கு வந்த பொழுது பழைய நூற்றாண்டு விஷயங்களெல்லாம் பழசாக போச்சோ. மாட்டு வண்டி இருக்குது, இப்போ விமானம் இருக்குது. அவன் விமானத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான், நம்ம கட்ட வண்டியிலே போயிட்டுருக்குறோங்கிறது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. அப்போ நம்ம நவீன காலத்திற்கு நாமும் வரணும், கவிதையும் கொண்டு வரணுங்கிற அந்த எண்ணம் புரிஞ்சது. ஃபிலாசபியில் என்னென்னமோ தத்துவங்கள், கருத்துக்கள், புது புது சைக்கலாஜிக்கல் இதெல்லாம் விஷயங்கள்லாம் சொன்னான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இதெல்லாம் இல்லையே மரபு கவிதையில். ஏதோ ஒரு சந்தத்தை வச்சு இலக்கணத்தை வச்சு எழுதிட்டுருக்குறோம். இது தெரியாமல் தான் இன்றைக்கி கூட சில பேர் புது கவிதை எதிர்க்கிறாங்க. புது கவிதை என்னமோ ஒரு வசனத்தில் எழுதப்படுவது இலக்கணம் இல்லைன்னு தெரியாமல் பேசுகிறாங்க. இப்போ நான் வந்து யாப்பிலக்கணங்காரியை தலைகளாக ஒப்பிப்பேன். வெண்பா இப்போ கூட ஈட்டடி கொடுத்தா உடனே பாடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது. அதை விட்டுட்டு நான் இங்கே ஏன் வந்தேன்னு சொன்னால் அதில் விஷயம் இருக்குங்கிறது தான். ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அப்போ தான் வந்து புரியுது, பல பேர் கேட்குறவங்களுக்கு உதவும். மனம் வந்து ஒரு கேமரா மாதிரிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. பெரிய ஒரு விஞ்ஞான மாதிரி உளவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சாங்க 18ஆம் நூற்றாண்டு அளவில். மனம்ங்கிறது கேமரா மாதிரி. கேமரா என்ன பண்ணோம்? காட்சிகளை தான் படம் பிடிக்கும், நுண்ணுருவங்களை படம் பிடிக்காது. அப்ஸ்ட்ராக்டாக வந்து கேமரா படம் பிடிக்காது. சாலிடாக இருக்கணும், காங்க்ரீட்டாக இருக்கணும், உருவமாக இருக்கணும், அப்போ தான் படம் பிடிக்கும். இது ரொம்ப பெரிய எனக்கு அதிர்ச்சியை ஊட்டிச்சு. சிந்திச்சு பார்த்தா அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து பயம்னு சொல்கிறோம், பயத்தை அதை வாங்கவே வாங்காத மனசு என்னன்னு. அது எப்படி வாங்கிக்கிறோம்னா பயந்த ஒருவனுடைய உருவத்தை தான் பதிச்சுக்கிறோம். இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குதுன்னு சொல்லி அவன் என்ன சொன்னான், இதை வச்சு தான் இமேஜிசம்னு ஒன்று க்ரியேட் பண்ணான். நீ எதுவாக சொன்னாலும் நுண்பொருள்களை சொல்லாதே. அப்படி சொல்லணும்னு தேவை ஏற்படுகிற பொழுது நுண்பொருள்கள் தானே எல்லாமே. காதல்ங்கிறோம், பயங்கிறோம், ஆசைங்கிறோம், எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் தானே. அது எப்படி சொல்கிறது? அதுக்கு ஏற்ற பருப்பொருளை கண்டுபிடிங்கிறான். அதுக்கேற்ற காங்க்ரீட் ஏதாவது உருவங்களை கண்டுபிடி, அதை வச்சு சொல்லு, அப்போ தான் அது மனசுக்குள்ளே போகும் அப்படின்ட்டு. இதுதான் வந்து புதுக்கவிதைகளில் ரொம்ப பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த விஷயம். இமேஜிசம்ங்கிறது, இமேஜை வச்சு தான் சொல்லணும்னு. இதே மாதிரி சிம்பலிசம், இதெல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு இது பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் மரபு கவிதையை விட்டுட்டு புதுக்கவிதை பக்கமாக வந்தேன். நிச்சயமாக அடுத்த விஷயம் இந்த புது கவிதை அப்படின்னு பேசும்போதே நிறைய நம்ம பேசலாம். நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க உருது உங்களுடைய தாய், தமிழ் உங்களுடைய காதலி அப்படின்னு சொன்னீங்க. அதை பற்றி தான் இப்போ நான் கேட்க போகிறேன். அதாவது தமிழில் வந்து இஸ்லாமிய இலக்கிய வரலாறுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அனைவருக்கும் வந்து எட்டும்படியாக இருக்கிறதா? அத்தனை நூல்கள் இருக்கிறதா? இதில் உங்களுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லுங்கள். தமிழ் இஸ்லாமிய இலக்கியம் வந்து அவ்வளவு பரவலாக அறியப்படவில்லை.
தமிழறிஞர்கள் வந்து 2 நூல்களை தான் அறிஞ்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து சீராப்புராணம், உமரப்புலவர் இயற்றிய சீராப்புராணம். இன்னொன்று குணங்குடி மஸ்தான் சாஹிபனுடைய பாடல்கள். இது 2 தான் அதிகமாக அறிமுகம். 17 சித்தர்கள் வரிசையில் பீர் முகமதுன்னு ஒரு பேர் வரும். அவர் ஒரு சித்தர்களில் ஒருத்தர். அந்த பேர் இருக்கிறதுனால அவரை பற்றி அதிகமாக தெரியாது, அந்த பாடல் மட்டும்தான் தெரியும். இது முஸ்லீம்களுக்கே கூட அதிகமாக தெரியாது. இலக்கியங்கள் வந்து பிறகு வந்து அது ஒரு தொய்வு ஏற்பட்டது. இதனாலேயே நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு இஸ்லாமிய இலக்கிய கழகம்னு ஒரு ஆதி காலத்தில் உண்டாக்குனாங்க. அதில் நான் இளமை காலத்திலேருந்து தொடர்பு வச்சுருக்கிறேன். அதில் பல மாநாடுகள் நடத்தியிருக்கோம். நாடுகள் நடத்தி ஆராய்ச்சி செஞ்சு கட்டுரைகள்லாம் எழுத வச்சப்படும். எங்களுக்கே வியப்பாக இருந்தது. 2000 புலவர்களுக்கு மேலே இருக்கிறாங்க, 700 இலக்கியங்களுக்கு மேலே செஞ்சுருக்கிறாங்க, எல்லா வகையான இலக்கியங்களையும் செஞ்சுருக்கிறாங்க. கியாபி முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாதன் ஒரு நூலில் எழுதுகிறார், தமிழுக்கு சைவர்கள் செய்ததை விட, வைணவர்கள் செய்ததை விட, சமணர்கள் செய்ததை விட, பௌத்தர்கள் செய்ததை விட அதிகமாக செய்தவர்கள் முஸ்லீம்கள்னு எழுதியிருக்கார். எனக்கு அது அதிர்ச்சி. அது அப்புறம் தான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஏராளமான இலக்கியங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க வெளியே வந்து பரவலை. 16ஆம் நூற்றாண்டு ஒரு இருண்ட காலம்னு சொல்லுவாங்க தமிழ் இலக்கியத்தில். அப்போ தமிழ் இலக்கியத்தில் தமிழ் புலவர்கள் அதிகமாக யாரும் எழுதலை. ஏன்னா அரசர்கள் இல்லை, வள்ளல்கள் இல்லை, ஆதரிப்பார் இல்லை. அது இருந்தால் தான் வந்து புலவர்கள் உட்காந்து எழுத முடியும். இல்லை. ஆனால் அந்த காலத்தில் இவங்கெல்லாம் எதிர்பார்க்காம முஸ்லீம் புலவர்கள் உட்கார்ந்து நூற்றுக்கணக்கான இலக்கியங்களை எழுதியிருக்கிறாங்க. உதாரணமாக 21 காப்பியங்கள் முஸ்லீம் புலவர்கள் செஞ்சுருக்கிறாங்க. இது சைவமாக, வைஷ்ணவமாக, சமணமாக செய்யலை. 21 காவியங்கள். சேக்கனா புலவருங்கிற ஒருத்தர் மட்டுமே 4 காவியம் செஞ்சுருக்கார் ஒரே நேரத்தில். புது புது இலக்கிய வகைகளை உண்டாக்கியிருக்கிறாங்க முஸ்லீம்கள். உதாரணமாக படைப்போர், கிஸ்ஸா, மசாலா, முனாஜாத்து, திருமண வாழ்த்து, இன்னும் பள்ளி என்பது கூட முஸ்லீம்கள் உண்டாக்கின இலக்கியம்னு புறநெளியில் இங்கே சொல்கிறார். முக்கூடர் பள்ளி எண்ணெயினார் புலவர் என்ற முஸ்லீம் புலவர் எழுதுனதுன்னு சொல்கிறார். அது யாரும் தெரியலை. இங்கே எழுதுனது யாருன்னு தெரியலன்னு தான் இன்றைக்கி வரைக்கும் பதிப்பிக்கிறாங்க. அதே மாதிரி சித்தர்களில் குணங்குடி மஸ்தான் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் பீர் முகமது இருக்கிறாரு, அது மாதிரி யாக்கோப் சித்தர் இருக்கிறார், நிறைய பேர் இருக்கிறாங்க, கம்பளி சித்தர் இருக்கிறாங்க. இது வந்து வெளிப்படுத்தின பிறகு தான் இஸ்லாமிய இலக்கியம் இவ்வளோ பரந்த இலக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு கூட புதுக்கவிதை எழுதுகிறவர்களில் ஒரு 5 பேர் முஸ்லீம்கள் தான். டாப் 10 லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அவங்க. சுயாதா கூட சொன்னார், முஸ்லீமாக இருப்பதற்கும் கவிதை எழுதுகிறதா சம்பந்தம் இருக்கான்னு கூட. அது எனக்கு தெரில, அதை எடுத்தாங்க. இன்றைக்கி கூட வந்து சிறப்பாக எழுதக்கூடிய புது கவிதைகள்லையும் கூட அவங்க இருக்கிறாங்க. நிறைய இளம் கவிஞர்கள் நிறைய எழுதிட்டு. அடுத்த ஒரு விஷயம், இன்றைக்கு நிறைய கவிஞர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் இந்த சூழலில் கவிஞர்கள் உருவாவதற்கான அந்த ஒரு சரியான வாய்ப்புகளும் வழிவகைகளும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாக இருக்குமா. ஏன்னா எந்த சூழலும் பிரச்சனைகள், உணர்ச்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி நிறைய அதிகமாக இருக்குதுன்னு சொல்லணும். நம்முடைய மனிதனுடைய பிரச்சனைகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. ஒவ்வொருத்தனையும் பாதிக்குது அது. இன்றைக்கு பரவலாக செய்தித்தாள்கள், ஊடகங்கள், தொலைக்காட்சி, வெப்சைட்ஸ், கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்ததுனால உலகமே வந்து நம்ம கையில் வந்து சேர்ந்துருது. அதனால் எங்கேயோ நடக்கிற ஒரு காட்சி கூட பாதிக்குது ஒவ்வொரு மனுஷனையும். இது முன்னே கிடையாது. அதனால தான் ஓரமாக உட்காந்துட்டு போய் சாமியை பற்றி எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. ஒரு மனுஷனை மனித வாழ்க்கையை பற்றி பாதிக்காமல் இருக்கவே முடியாது. அப்படி நடக்குது. இப்போது போப்பாண்டவர் விலகினார், புது போப்பாண்டவர் வர்றாருன்னா உடனே நமக்கு தெரியுது. ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டு விட்டால்னா இந்தியா பூரா காட்டு தீ மாதிரி வந்து பரவுது. உடனே எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே பாலச்சந்திரன் ஒரு இளமையான பையனை, பிரபாகரனுடைய மகனை சுட்டு கொன்று விட்டால் உடனே பரவுது, காட்டு தீ மாதிரி பரவிடுது. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து எழுதாமல் இருக்க முடியாது. முன்னே இருக்கிற கவிஞர்களை விட அவங்களாவது உட்காந்து ஏதாவது புராணம், ஏதாவது காவியம் இப்படி தான் உட்காந்து எழுதணும். அதிகமான பிரச்சனைகள் கிடையாது. அப்போது இப்போ அதிகமாக இருக்குது. எழுதக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கே திரும்பி பார்த்தாலும் பாடுவதற்குரிய பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது.
நிச்சயமாக. அதாவது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு இணையதளம் மூலமா பலரும் வந்து அதாவது சிறியவர்கள் முதல் பெரியவர்களை வரை அனைவருமே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதை வந்து கவிதையாக, ஒரு எழுத்தாக, நடையாக வந்து எப்படி வந்து வடிவமைக்கலாம் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இன்னொரு விஷயம், ஒரு கவிதை என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கவிஞர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுங்க. இதுக்கு ஒரு ஃபிக்ஸடு டெஃபனிஷன் கிடையாதுமா. ஏன்னு சொன்னால் இது ஒரு சுதந்திரமான ஒரு ஃபீல்டு. இது ஒரு கவிஞன் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஒரு மனுஷனே இப்படித்தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. மனுஷனுக்கே தெர் இஸ் நோ டெஃபனிஷன். அது சுதந்திரமாக ஒரு மனிதன் இருக்கிற பொழுது தான் அவன் கவிதை எழுத முடியும். கண்ட்ரோல் பண்ணி அவனை வந்து இப்படித்தான் நீ சிந்திக்கணும், இப்படித்தான் எழுதணும், இதைத்தான் எழுதணும், நான் அது வந்து செயற்கையாகிடும். ஒரு மெக்கானிக்கல் கவிதை தான் வரும். மிஷின்லேருந்து தயாரிக்கிற பொருள் மாதிரி தான் வரும். எவ்வளவு சுதந்திரமாக ஒருவன் இருக்கிறானோ அவ்வளோ அருமையாக இருக்கும் கவிதை. இப்போ எழுதுகிற கவிஞர்கள் கூட பெரும்பாலும் முழு சுதந்திரத்தோடு எழுதுகிறாள்னு சொல்லலை நான். பிகாஸ் தே ஆர் கண்டிஷனிங்கில் இருக்கிறாங்க. சமூக கட்டுப்பாடுகள், விதிகள். இப்போ உதாரணமாக பெண்கள் இஷ்டப்படி எழுத முடியுமா? எழுத முடியாது, பயப்படுவாங்க. அது மாதிரி கண்டிஷன்லேருந்து முற்றிலும் விலகி அதுக்காக கண்டபடி எழுதுறதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த சுய கட்டுப்பாடு இருக்கணும், சமூக பொறுப்பும் இருக்க வேணும். அந்த சுதந்திரமான ஒரு மனநிலையில் இருக்கிறவன் தான் மிகச்சிறந்த கவிஞனாக இருக்க முடியும். அதே மாதிரி எதை பற்றி பாடுவது, எப்படி பாடுவது, இதெல்லாம் வந்து வி ஷுட் நாட் டீச். அது வந்து ஒரு மெக்கானிக்கல் இதை தான் உருவாக்கும், ஃபேக்ட்ரி இது தான் உருவாக்கும். அது காலப்போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த பாடுகிற பொருள் அதுவே உருவாக்கும், அந்த வடிவத்தை உருவாக்கும். ஃப்ரீயாக அவங்க சொல்கிறதுக்கு அனுமதிக்கணும். அது இன்றைக்கி இந்த உலகம் பூரா இருக்கிறத நான் நினைக்கலை. அது வந்தால் மிக அற்புதமான கவிதைகள் வெளியே வரும். அனைத்து கவிஞர்களுமே வந்து தங்களுடைய வரிகளை, எழுத்துக்களை வந்து மற்றவர்கள் படிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்து செய்வார்கள். அது என்னதான் நம்முடைய கற்பனையாக இருந்தாலும் அடுத்தவர் ரசிக்கும் போது தான் அது சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய கவிஞர்கள் வந்து சினிமா உலகில் அடி எடுத்து வைக்கிறார்கள். உங்களுக்கு அந்த விருப்பமோ ஆர்வமோ ஏற்படாததற்கு காரணம் என்னன்னு சொல்லுங்கள். அது காரணம் சுதந்திரமாக இருக்கணுங்கிற நினைப்பு தான். இப்போ அது ஒரு தொழில் சினிமாங்கிறது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதை ஃப்ரீயாக எழுத முடியாது. அவர் இயக்குனர் என்ன சொல்கிறாரோ, அல்லது கதாசிரியர் என்ன சொல்கிறாரோ, அல்லது தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாரோ, அதுக்கேற்றபடி நம்ம வந்து சிந்தித்து எழுதணும். இது வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கலை. அதுக்கு அதுவும் இல்லாமல் தொழில்னு போகிற பொழுது உங்களுக்கு பல காம்ப்ரமைஸ்கள் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம விரும்பாத சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். உதாரணமாக இப்போ நான் இருந்திருந்தேன்னா ஃபீல்டில் எனக்கு குத்துப்பாட்டு எழுத சொல்லுவாங்க. என்னுடைய ரசிகர்களை அடித்து கொண்டு விடுவாங்க. அதெல்லாம் என்னால் எழுத முடியாது. ஸோ இப்போ அதனால் எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. பெரிய பேர், பணம் கிடைக்காமல் இருக்கலாம், அது எனக்கு நான் விரும்பவும் இல்லை. ஆனால் திரைப்பட பாடல் எழுதுகிறவர்களுக்கு சமமாக இல்லைன்னாலும் அடுத்த நிலையில் என் பேர் எல்லாருக்கும் தெரியும். கவிதை உலகத்தில் ஒரு மரியாதையும் இருக்குது. காரணம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் பணத்துக்காக எழுதாமல் இருக்கிறார்ங்கிற ஒரு பெயரும் இருக்குது. அதனால் என்ன சினிமா கவரலைன்னு அர்த்தம் இல்லை. அந்த ஊடகம் மிகச்சிறப்பாகவும் செய்யலாம், மிக மோசமாகவும் செய்யலாம். ஆனால் தொழில்னு போனால் மோசமாக செய்கிறதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். இல்லைன்னா இடம்பெற நீங்கள் நிற்க முடியாது. அதனால் தான் நான் அதை வெறுத்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அது புகழ் சொன்ன வரிகள் உலகம் புகழ் பெற்ற வரிகள். அது அம்மி கொத்த சிற்பி எதற்குன்னு சொன்னேன். ஏன் நீங்கள் போகல சினிமாவுக்குன்னு கேட்குற பொழுது, அம்மி கொத்த சிற்பி எதற்கு தேவையில்லை, அவன் கொத்துறவன் கொத்திட்டு போவான். அதனால் நான் திரைப்பட பாடல்கள் எல்லாமே அம்மின்னு சொல்லுவாள், அம்மி கொத்துறதுன்னு. கண்ணதாசன் போன்றவர்கள், பட்டுக்கோட்டை போன்றவர்கள் மிகச்சிறந்த கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் பெர்சன்டேஜ் குறைச்சல் தான். மோசமான கவிதைகளையும் எழுதியிருப்பாங்க அவங்க. அது நான் செய்ய விரும்பல. நிச்சயமாக. அதாவது ஒரு மனிதன் என்பவன் தன்னுடைய விருப்பப்படி வாழ வேண்டும் அப்படின்ற அனைத்து ஆசையும் இருக்க தான் செய்யும். ஒரு கவிஞராக பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் பரந்த பார்வையோடு இந்த உலகத்தை பார்ப்பார்கள். அதனால் தன்னுடைய விருப்பப்படி தான் வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு கவிஞர் இருப்பாங்க. அந்த வகையில் உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய படைப்புகளை மட்டும்தான் படைத்திருக்கிறீர்கள். எல்லோரையும் போல் என்னால்
சினிமா உலகில் நுழைவதற்கு எனக்கு மனதில்லை, அதனால் நான் நுழையவில்லை அப்படின்னு அடித்து சொல்லியிருக்கிறீர்கள். அதற்கான வரிகளும் நீங்கள் சொன்னதும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மி கொத்த சிற்பி எதற்கு அப்படின்ற ஒரு வரியால் வந்து யாரும் அடுத்த கேள்வியை கேட்க முடியாதபடியும் செய்து விட்டீர்கள். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களுடைய கவிதைகள் வரிகள் எல்லாம் நிச்சயமாக இளைஞர்களை கவிதை என்று எடுத்தாலே உங்களுடைய வரிகளை படிக்க வேண்டும் என்று தோன்றும் அளவுக்கு நிறைய படைப்புகளை வந்து நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு அரங்கத்திற்கு நேரடியாக வந்து உங்களுடைய அனுபவங்களை, இளவயது நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. நானும் வந்து இந்த வாய்ப்பை கலைஞர் தொலைக்காட்சி கொடுத்ததன் மூலமாக நேயர்களுக்கு பலவிதமான கருத்துக்களை நான் சொல்லுகிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்ததற்கு கலைஞர் தொலைக்காட்சி நல்ல அருமையான கேள்விகளை ரொம்ப அருமையான முறையில் கேட்டீங்களே, அதற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றி சார். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்த நாள் என்பதை தமிழர்கள் அனைவரும் அறிவோம். இந்தியாவிலேயே அவருடைய பெயர் அறியப்பட்ட ஒன்றாகவே இன்றைக்கும் இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய ஒரு சொற்பொழிவை அல்லது ஒரு நூலை படித்தவர்கள் கூட பல்வேறு செய்திகளை அறிந்து கொள்கிற வாய்ப்பு உண்டு. அவருடைய ஒவ்வொரு சொற்பொழிவும் வெறும் அரசியல் கூட்டமாக இல்லாமல் மாலை நேரத்து பல்கலைக்கழகமாக இருக்கும் என்பதை நம்மில் பலரும் அறிவோம். நாங்களெல்லாம் இளைஞர்களாக இருந்தபோது அறிஞர் அண்ணா அவர்களினுடைய பேச்சு எங்களுக்கு உலக வரலாற்றில் புதிய புதிய தகவல்களை கொண்டு வந்து சேர்த்தது. அதை போலவே அவருடைய ஒவ்வொரு கட்டுரையிலும் மிக ஆழமான பல செய்திகள் இருக்கும். 1943 ஆண்டு அவர் நடத்திய அந்த திராவிட நாடு பத்திரிகையினுடைய அட்டைப்படத்தில் லார்ட் வேவல் என்கிற ஒரு வெள்ளைக்காரரினுடைய படம் அச்சிடப்பட்டிருந்தது. எப்படி வெள்ளைக்காரரின் படத்தை அண்ணா அச்சிடலாம் என்று பல கேள்விகள் எழுந்தன. அன்றைக்கே திராவிட இயக்கமானாலும் சரி, அம்பேத்கர் போன்றவர்களானாலும் சரி, எல்லோரும் வெள்ளைக்காரனை ஆதரிக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டிருந்தது. வெள்ளைக்காரன் நம் எல்லோருக்கும் கல்வி தந்தான் என்கிற அடிப்படையிலே அந்த பகுதியை பாராட்டிய நிகழ்ச்சிகள் உண்மைதான். ஆனாலும் வேவல் படத்தை எதற்காக அறிஞர் அண்ணா அவர்கள் அட்டைப்படத்திலே போட்டார் என்பது குறித்து அண்ணாவே ஒரு நீண்ட கட்டுரையை எழுதியிருக்கிறார். பலருக்கு இப்படிப்பட்ட ஒரு பொச்சரிப்பு ஏற்படக்கூடும். எதற்காக வெள்ளைக்காரரின் படம் என்று. அப்போதுதான் அந்த லார்ட் வேவல் பிரபு என்கிறவர் இந்தியாவுக்கு வைஸ்ராயாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பரந்துபட்ட அறிவை பற்றி அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அப்போதுதான் வேவல் இந்தியாவுக்கு வருகிறார். எனவே வேவலை பற்றி அவ்வளவு செய்திகளை அறிஞர் அண்ணா அவர்கள் அறிந்து வைத்து கொண்டிருக்கிறார் என்பதே நமக்கு வியப்பாக இருக்கிறது. வேவலினுடைய பழைய வரலாற்று நிகழ்வுகளையும் அவர் எழுதியிருக்கிற ஒரு புத்தகத்தில் உள்ள தகவல்களையும் அந்த கட்டுரையில் அண்ணா தருகிறார். இன்றைக்கு இருப்பதைப் போல அன்றைக்கு கணிப்பொறியை திறந்தால் யாரை பற்றி வேண்டுமானாலும் அந்த கூகுள் என்கிற தேடு தளத்திற்குள் புகுந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியும் என்கிற நிலையெல்லாம் அன்றைக்கு இல்லை. அன்றைக்கு கணிப்பொறி இல்லை. இன்றைக்கு இருப்பது போன்ற நூலக வசதிகள் கூட அன்றைக்கு இல்லை. எனவே அந்த காலகட்டத்தில் தேடி தேடி நூல்களை படித்திருந்தாலே ஒழிய இத்தனை பெரிய செய்திகளை வேறு யாராலும் தர முடியாது. அறிஞர் அண்ணா அவர்களால் முடிந்திருக்கிறது. அண்ணா சொல்லுகிறார், இன்றைக்கு வைஸ்ராயாக நியமிக்கப்பட்டிருக்கிற வேவல் சாதாரணமான மனிதர் இல்லை. அவர் இராணுவ தளபதியாக இருந்தவர், நிர்வாகத்திலும் திறன் பெற்றவர். அவர் பல்வேறு விதமான இராணுவ பயிற்சியை பெற்றிருக்கிறார். 1920 ரஷ்ய படைகளிடமிருந்து பல செய்திகளை அவர் அறிந்திருக்கிறார். 1939 இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய போது அவர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இராணுவத்தினுடைய தளபதியாக அனுப்பப்பட்டார். 1941 இந்தியாவுக்கே இராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டார். இப்போது மீண்டும் இந்தியாவுக்கு வைஸ்ராய் என்கிற பொறுப்பிற்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அவருக்கு என்ன தெரியும் என்று சில பேர் கூறுகிறார்கள். அப்படி சொல்லுகிறவர்களுக்குத்தான் ஒன்றும் தெரியாது. அவருக்கு என்ன தெரியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் எழுதியிருக்கிற ஒரு நூலை படித்தால் போதும் என்று சொல்லி அந்த நூலில் இருக்கிற தகவல்களை எல்லாம் மிக அருமையாக தொகுத்து அறிஞர் அண்ணா அவர்கள் தருகிறார். அந்த நூலினுடைய பெயர்
ஜெனரல்ஸ் அண்ட் ஜெனரல்ஷிப் என்பது தமிழிலே படை தலைவர்களும் படை தலைமையும் என்று அதனை அண்ணா மொழிபெயர்த்திருக்கிறார். ஜெனரல்ஸ் அண்ட் ஜெனரல்ஷிப்ஸ் என்கிற புத்தகத்தில் எத்தனை செய்திகளை வேவல் சொல்லியிருக்கிறார் தெரியுமா என்று கேட்டு அறிஞர் அண்ணா அவர்கள் அவற்றையெல்லாம் வரிசைப்படுத்துகிறார். ஒரு பீரங்கியை எப்படி சோதிக்க வேண்டும், ஒரு துப்பாக்கியை எப்படி சோதிக்க வேண்டும், ஓர் அரசை எப்படி நடத்த வேண்டும் என்கிற அந்த 3 செய்திகளையும் அந்த புத்தகத்திலேயே வேவல் சொல்லியிருக்கிறார். 1939 மிக கடுமையான போர் நிகழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் அவர் ஆற்றிய ஒரு உரையினுடைய எழுத்து வடிவம்தான் அந்த புத்தகம். அதிலே வேவல் சொல்லுகிறார், என்றைக்கும் பீரங்கி சரியாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு போய்விடக்கூடாது. மலைப்பகுதிகளிலே பயன்படுத்துகிற பீரங்கியாக இருந்தால் நம்முடைய கவனம் மேலும் கூடுதலாக இருக்க வேண்டும். மலைக்கு கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட அளவு பள்ளமாக இருக்கிற இடத்துல அந்த பீரங்கியை தூக்கி கீழே போட்டு, அப்படி கீழே விழுந்ததற்கு பிறகும் அது பயன்படக்கூடியதாக இருக்கிறதா என்று சோதித்து பார்த்து பிறகுதான் அதனை பயன்படுத்த வேண்டும் என்று எழுதுகிறார். என்ன காரணம் என்றால், போர் என்பது வெறும் சமதளத்திலே தான் நடக்கும் என்று சொல்ல முடியாது. மலைகளிலே கூட அந்த போர் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி மலைகளிலே அந்த பீரங்கி வண்டியை நகர்த்தி செல்லுகிற போது அது கீழே விழுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்படி ஒரு தரம் கீழே விழுந்து விட்டால் அந்த பீரங்கி பயன்படாது என்கிற நிலை ஏற்படுமானால் அதனை நம்பி மலையிலே போருக்கு போவது என்பது எந்த விதத்திலும் பயன்படாது. எனவே போர் வருவதற்கு முன்பே பீரங்கிகளை சோதித்து பார்த்து விட வேண்டும். எந்த பீரங்கி கீழே விழுந்ததற்கு பிறகும் மறுபடியும் அது இயங்குகிறதோ அதுதான் சரியான பீரங்கி. அதுபோல துப்பாக்கிகள், ரைஃபிள்ஸ் என்று நாம் சொல்லுகிறோமே, அந்த துப்பாக்கிகளை 48 மணி நேரம் சேற்றில் புதைத்து வைக்க வேண்டும். அப்படி சேற்றில் 48 மணி நேரம் 2 நாள் புதைத்து வைத்ததற்கு பிறகும் அது வேலை செய்தால்தான் அது நல்ல துப்பாக்கி. அப்படி சோதித்து பார்க்காமல் கனடா நாட்டு படையினர் பிரான்ஸ் நாட்டோடு போரிடுகிற போது அப்படி சோதிக்காத துப்பாக்கியை எடுத்து சென்று தங்களினுடைய போரிலே தோல்வியை அடைந்தார்கள் என்பதை வேவல் காட்டுகிறார். எதற்காக என்றால், சமவெளிகளில் துப்பாக்கிகள் பயன்படுவது வேறு, பள்ளத்தாக்குகளில் சேறு மழையாக இருக்கிற பகுதிகளில் ஒரு போர் நடக்குமானால், ஏனென்றால் தலைமைக்கு அது பற்றிய எதிர்பார்ப்புகளெல்லாம் வேண்டும். போர் எந்த நேரத்திலும் எந்த ஒரு மாறுதலையும் அடையும். திடீரென்று பருவநிலை மாறும், சேரும் சகதியுமாக ஆகும். அப்போது துப்பாக்கி வேலை செய்யாதென்றால் அந்த துப்பாக்கியை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்பதை கேட்டு, எனவே அப்படி புதைத்து வைத்து பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிறார். சரி, போர் பற்றிய செய்திகளையெல்லாம் சொல்லுகிறார். அவர் ஒரு இளம் வயதிலேயே இராணுவ வீரனானவர். ஹனிபாலை போல, அலெக்சாண்டரை போல, நெப்போலியனை போல இளம் வயதிலேயே அவர் அப்படி பொறுப்புக்கு வந்தவர். ஆனால் நிர்வாகத்திலே அவருக்கு என்ன தெரியும் என்று பலரும் கேட்பார்கள். அந்த ஜெனரல்ஸ் அண்ட் ஜெனரல்ஷிப்ஸ் என்கிற புத்தகத்திலே தலைமை பற்றியும் அவர் மிக தெளிவாக, ஒரு நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் தெளிவாக எழுதியிருக்கிறார். போர் வீரனாக இருந்தாலும் சரி, ஒரு அரசின் தலைவனாக இருந்தாலும் சரி, எதனையும் திட்டமிடாமல் செய்கிறவன் வெற்றி பெற மாட்டான் என்று வேவல் பிரபு அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு படை வீரன் கூட இந்த ஆற்றை கடந்து போய் போரிட வேண்டுமென்றால் உடனே ஆற்றிலே குதித்து விடுவதில்லை. அந்த படை அணிகளையெல்லாம் வரிசைப்படுத்தி அந்த ஆற்றின் ஆழம் பற்றி தெரிந்து கொண்டு எதிரிலே கரையேறுகிற போது என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டி உணர்ந்து அதற்கு பிறகு போரிடுகிறவன் தான் வெற்றி பெறுவான். அதைப்போல அரசியல் தலைவர்களும் மக்களின் மனங்களை அறிந்து, ஆற்றின் ஆழத்தை அறிவதை விட மக்களை அறிவது கூடுதல் கடினமானது. அதனை அறிந்து திட்டங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அதற்கு பிறகு நிர்வாகத்தை செலுத்துகிறவன் தான் வெற்றி பெறுவான் என்று எழுதியிருக்கிறார். எனவே அந்த வேவல் பிரபு அவர்கள் வெறும் இராணுவ தளபதியாக மட்டுமில்லை, நல்ல வைஸ்ராயாகவும் இருந்து இந்தியாவுக்கான நல்ல திட்டங்களை தருவார். மேடு பள்ளங்கள் இல்லாத ஒரு சமூக சமத்துவத்தை உருவாக்குவதற்கு அவருடைய அந்த பொறுப்பு பயன்பட வேண்டும் என்கிற விருப்பத்திலே தான் அட்டைப்படத்தில் வேவல் பிரபுவை நான் போட்டிருக்கிறேன் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். உண்மையிலேயே அண்ணா அவர்கள் ஒரு பல்கலைக்கழகம். அவரிடத்திலே படிப்பதற்கு நமக்கு இன்னமும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. இணையதளத்தை பயன்படுத்தி முதலீடை எப்படி செய்யலாம், அதன் மூலமாக எப்படி லாபம் ஈட்டலாம், எப்படி சேமிக்கலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம்.
இதுக்கு முன்னாடி வந்த வாரங்களில் வந்து ஒருத்தர் என்ன மாதிரி கம்பெனியை சூஸ் பண்ணணும், கம்பெனியை சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரி பிஸ்னஸை சூஸ் பண்ணணும், பிஸ்னஸ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் B2Bயா B2Cயான்னு தேர்ந்தெடுக்கணும், அதுக்கப்புறம் எப்படி முதலீடு போடணும், முதலீடு போட்டதுக்கப்புறம் எப்படி கடன் என்னென்ன மாதிரியான கடன்லாம் வாங்க முடியும், ஏன்னா கண்டிப்பாக முதலீடுக்கு அப்புறம் கடன் தேவை. இதுக்கப்புறம் ஒன்ஸ் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கப்புறம் எப்படிலாம் ஈக்விட்டி கொண்டு வரலாம், ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிறத வந்து ஆரம்பத்தில் முதல் தொடக்க நிலையில் பார்த்துருந்தோம். ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸுங்கிறது வந்து நம்ம போன வாரம் முடியும் போது பேசியிருந்ததில் மினிமம் வந்து 15% 20%லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களோட லாபம் வந்து பல மடங்கு 3 வருஷத்தில் பல மடங்கு எதிர்பார்ப்பாங்க. எதனால் இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்க போடுற பணத்தை அதிகப்படியான ரிஸ்க் எடுத்து அவங்க போடுறாங்க. கண்டிப்பாக அவங்களோட கம்பெனி நல்லா வருங்கிற நம்பிக்கையில் தான் அதுக்குண்டான ஃபார்மை எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி தான் பண்ணுறாங்க. அதனால் அதிகப்படியான ரிட்டர்ன் தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுலேயே வந்து இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஈக்விட்டி இன்வெஸ்டர் வரப்போகிறாங்க அப்படின்னா எப்படி வந்து அவங்கள அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பாக ஈக்விட்டி இன்வெஸ்டரை கொண்டு வரதுக்கு முன்னாடி ப்ராப்பர் பிஸ்னஸ் பிளான், முன்னாடியே சொல்லியிருந்த பிஸ்னஸ் பிளானுக்கு அப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் மெமரண்டம்னு சொல்லக்கூடிய ஒரு அதாவது இது வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி தான். இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பயோடேட்டா, ஒரு ரெஸ்யூம் மாதிரி. இந்த கம்பெனி என்ன பண்ணுது, இந்த கம்பெனிக்கு வந்து எப்படி மார்க்கெட் இருக்குது, மார்க்கெட்டோட ஓவர் வியூ எப்படி இருக்குது, இந்த கம்பெனி இது வரைக்கும் எப்படி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இனிமேல் வர மாதங்களில் எப்படி பண்ணுவாங்க, இந்த பண்ணுறதுக்கு வந்து எப்படி ஒரு மாதம் கேஷ் வரும், ஒரு வருஷம் எவ்வளோ இன்கம் கொண்டு வருவாங்க, இதுக்கு எவ்வளோ பணம் தேவையாக இருக்குது, ஒரு இன்வெஸ்டர்கிட்டேருந்து எவ்வளோ பணம் தேவையாக இருக்குது, அந்த இன்வெஸ்டருக்கு எவ்வளோ லாபம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அப்படிங்கிற விவரத்தை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் மெமரண்டமில் எழுதி கொடுக்கணும். இதை வந்து நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறையா கம்பெனிக்காரங்க ஓனர்ஸ் வந்து நம்மளே அந்த இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் எழுதுறதுங்கிறது நார்மலான விஷயந்தான். இது ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்டன்ட் வழியாக பண்ணினாங்கன்னா தான், அதாவது உங்களோட ப்ரப்போசல் வந்து ஒருத்தர் வந்து கம்பெனி நடத்துகிறாரு, பணம் கொடுக்குறவர் எதர் வந்து கடன் கொடுக்குறவராக இருக்கலாம், ஒருத்தர் முதலீடில் ஈக்விட்டியாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓனரே அந்த ப்ரப்போசலை எழுதும்போது என்ன ஆகும்னா, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எல்லாமே அவர் நடத்தக்கூடிய பிஸ்னஸ் நல்லா வரும், இதில் வந்து நல்லபடியாக முதலீடு வருங்கிற பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வருவாரே தவிர, ஒரு இன்வெஸ்டரோட பாயிண்ட்டில் எதனால் இந்த பிஸ்னஸை தேர்ந்தெடுக்கணும், இதில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதில் வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருங்கிற அவங்க பாயிண்ட்டில் வந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் எப்போதுமே ஒரு காமன் ஒரு கன்சல்டன்ட் வழியாக பண்ணும்போது இந்த சில இனிஷியல் இதெல்லாம் வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக 100% அவங்கள வச்சுக்கிட்டு தான் பண்ணணுங்கிறது இல்லை, இது ஒரு சஜஷனுக்கு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், டெய்லி ஒரு பேப்பரில் ஒரு டிரான்சாக்ஷன் வரதுனால அது எல்லா டெய்லி வந்து எல்லா கம்பெனிலும் எல்லா இன்வெஸ்டர்ஸும் போட்டுக்கிட்டே இருக்காங்க, அனுப்புகிற ப்ரப்போசல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. 1,00,000 ப்ரப்போசலில் ஒரு ப்ரப்போசல் தான் வருது, அந்த ஒரு ப்ரப்போசல் தான் நமக்கு தெரியறதுனால நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் டெய்லியே வந்து இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து இன்வெஸ்டர்ஸ்னால் யார், இன்வெஸ்டர்ஸுங்கிறவங்க வந்து ஒரு தனியான ஆள் கிடையாதுங்க, எல்லாருமே வந்து இன்வெஸ்டர்ஸ் தான். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பழைய வாரங்களில் நம்ம பேசியிருக்கோம், நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா கூட நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் தான், ஒரு பைக் வாங்குறீங்கன்னா இன்வெஸ்டர், கார் வாங்குறீங்கன்னா இன்வெஸ்டர் தான். ஸோ உங்களோட சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து பண்ணும்போது நீங்கள் அந்த டைமில் இன்வெஸ்டராக இருக்கீங்க. ஸோ அதனால் இன்வெஸ்டர்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டின்னு வெஞ்சர் கேபிட்டல்னு சொல்லக்கூடியவங்க வந்து ஒரு குரூப்பாக இருப்பாங்க, அவங்க பல்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்காக அவங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சின்ன கம்பெனிகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியில் வேலை செய்கிறவங்களோ இல்லை ஒரு கம்பெனியை ஓனராக இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வருஷத்துக்கு வந்து ஒரு 15 லட்சம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, ஒரு 5 லட்ச ரூபா சின்ன சின்ன கம்பெனியில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ஒரு 2-3 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் வந்து எங்களை மாதிரி சில கன்சல்டன்ட்க்கு, எங்கள் மாதிரி ஒரு மென்டாரிங் பண்ணுறவங்கள்ட்ட வந்து என்ன மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்களுக்கு எப்படி ரிட்டர்ன் வருங்கிறத பண்ணுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு இன்வெஸ்டருக்கும் ஒரு கம்பெனிக்காரங்களுக்கும் உண்டான ப்ராப்பரான ஒரு ப்ரொப்போசலை கொடுத்து அதுக்குண்டான சஜஷன்ஸை கொடுத்து அது மீடியேட் பண்ணி பண்ணுறதுக்கு தான் இந்த ரோல். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு இன்வெஸ்டர் எகைன் வந்து நம்ம இன்வெஸ்டர் டாப்பிக்குள்ளே வருவோம். என்ன மாதிரி ஸ்டேஜில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னிங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன மாதிரி இன்வெஸ்டருங்கிறவங்க தனியாக பிறந்து வரல, எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ் தான் அவங்கவுங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ 5 லட்சத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணலாம், 50,000 இன்வெஸ்ட் பண்ணலாம், 50 கோடியாக இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த பணம் போடுறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்கணும். அதே மாதிரி இப்போ 2 விவரங்களாக பிரிச்சுக்கலாம். இன்வெஸ்டர் டைப் பாயிண்ட்லேருந்து பார்க்கணும், கம்பெனி வந்து பணம் வாங்கக்கூடிய கம்பெனிலேருந்து பார்க்கணும். பணம் வாங்கக்கூடியவங்க வந்து என்ன சூஸ் பண்ணணும்னா, இன்வெஸ்டரை கண்டிப்பாக வந்து அவங்க ஈக்குவல் மைண்ட் செட் உள்ளவங்களாக இருக்கணும். ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் வந்து அவங்களுக்கு கொடுத்தாலும் இவங்க வந்து கம்பெனி வச்சுருக்கிறவங்களுக்கு உண்டான ப்ராப்பர் ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் இருக்கணும். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு ப்ராப்பர் ஃபுல் ஃபைனான்ஷியல் பிளான் கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 5 லட்ச ரூபா வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்டர் வராரு,
அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 5 லட்ச ரூபா ஒரு வருஷத்துலேயே கரைஞ்சு போயிடுதுன்னா அடுத்த வருஷத்துக்கு இன்னொரு இன்வெஸ்டார் தேர்ந்தெடுக்கும் போது பழைய இன்வெஸ்டார் வந்து அதை தடுக்கிறதுக்கு நினைக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்டாரை தேர்ந்தெடுக்கும் போது இன்னிலேருந்து 5 வருஷத்துக்கு என்னென்ன நடக்கும், எந்தெந்த டயத்தில் அவங்களுக்கு பணம் வேண்டியிருக்கும், அந்த வேண்டியிருக்கிற டயத்தெல்லாம் இதே இன்வெஸ்டாரே இன்வெஸ்ட் பண்ணுவாரா இல்லை வேறு இன்வெஸ்டார்கிட்ட நீங்கள் போகணுமா அப்படிங்கிற முறைகள்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்காமல் போகும்போது என்ன ஆகும், நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்களுக்கு ஒரு இன்வெஸ்டர் வந்திருந்தாங்க, இப்போ எங்களுக்கும் பிரச்சனையாக ஆகிடுச்சு, ஸோ நாங்கள் அதுலேருந்து வெளில வரோம், அதனால தான் எங்களுக்கு ப்ராப்ளம் வந்துருச்சும்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த இன்வெஸ்டார் சூஸ் பண்ணும்போது இந்த மெத்தடை பார்த்துங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. இன்வெஸ்டர்ஸுங்கிறது நேம் தான் சொல்கிறேன். இன்வெஸ்டாருங்கிறவங்க எவ்ரிபடி இஸ் இன்வெஸ்டர். சில பேர் வந்து அவங்க கவர்மெண்ட்டில் செபியில் ரிஜிஸ்டர் பண்ணி நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, நான் சில கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவலாக நிறைய பேர் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு ஷேர் ஹோல்டராக ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ கம்பெனியாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்கள பற்றி பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வெஞ்சர் கேபிட்டலுக்கு முன்னாடி சீடு கேபிட்டல்னு சொல்லுவோம். சீடு கேபிட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீடுனா விதையை சொல்லுவோம். சீடு கேபிட்டல்னால் ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாரு. இதை ஏற்கனவே வந்து சில வாரங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் மினிமமாக பேசியிருந்தோம், இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறோம். சீடு கேபிட்டல் அப்படின்னிங்கன்னா ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாரு. அந்த பிஸ்னஸ்க்கு வந்து உண்டான எல்லா பொட்டென்ஷியல்ஸும் அவருக்கு இருக்குது. நிறைய ஆர்டர் வரக்கூடியது இருக்குது, நிறையா டர்ன் ஓவர் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த டயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பேர் தான் ஏஞ்சல் இன்வெஸ்டார் இல்லைனா சீடு இன்வெஸ்டார்னு சொல்லுவாங்க. இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டார்னு சொல்லுவாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற பணத்துக்கு பேர் சீடு கேபிட்டல்னு சொல்லுவோம். அப்போ சீடு கேபிட்டல்னால் என்னென்னா ரொம்ப அதிகப்படியான ரிஸ்க் எடுக்கிறது. அதாவது வந்து வெஞ்சர் கேபிட்டலுக்கு முன்னாடி ஸ்டேஜ், இந்த கம்பெனியே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஆனால் பொட்டன்ஷியல் அதிகமாக தெரிஞ்சுதுங்கிறத நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. எப்போதுமே வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா அவங்களோட ரிட்டர்ன் வந்து பல மடங்கு இருக்கும். 1000% கூட வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி பணத்தை இழக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. எவ்வளோக்கு அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அவ்வளோக்கு ரிட்டர்ன் இருக்கும். ரிட்டர்ன் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ 2 டிரான்சாக்ஷனில் அவங்க ஃபெயிலியர் ஆகலாம், 2 டிரான்சாக்ஷனில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வரலாம். ஸோ அதனால தான் அவங்க சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர்கிட்ட போய் அந்த இனிஷியல் கம்பெனியாக இருக்குது, இன்னும் ஏஞ்சல் இன்வெஸ்டர்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவோம், அந்த பிளான்லாம் பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன் மெமரண்டம் பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் 2 வருஷத்தில் இல்லை 3 வருஷத்தில் நான் என்னோடய ஷேர் ஹோல்டிங்கை உங்கள்கிட்ட வித்துடுறேன், இல்லைனா வெளியில் வேறு யார்கிட்டையாவது விற்றுட்டு நான் போய்ட்றேன்பாங்க. இவங்க வந்து ஏஞ்சல் இன்வெஸ்டர். ஏஞ்சல் இன்வெஸ்டருக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல் வச்சுக்கலாம். வெஞ்சர் கேபிட்டலும் ஏஞ்சல் இன்வெஸ்டரும் ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்கும், கொஞ்சம் தான் மந்த்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சில வெஞ்சர் கேபிட்டல் வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து சீடு கேபிட்டல், ஏஞ்சல் இன்வெஸ்டார், ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டார், வெஞ்சர் கேபிட்டல், இது 4 விவரங்களும் ஒரே மாதிரியான டைப் தான். அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்குவாங்க. இதுக்கு அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ப்ரைவேட் ஈக்விட்டி. ப்ரைவேட் ஈக்விட்டிங்கிறவங்க வந்து கம்பெனியாக இருக்கும்போது பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 3 வருஷத்தில் ஒரு பப்ளிக் இஷ்யூ மாதிரி ஏதோ ஒரு சிஸ்டமை தேர்ந்தெடுத்து அது வழியாக அவங்க வெளில போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்வெஸ்டார் மெத்தடில் வந்து நம்ம இவ்வளோ நிறைய இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம். இந்த இன்வெஸ்டார் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் இருப்பாங்க, அவங்க என்னென்ன எதிர்பார்ப்பாங்க, அவங்க என்ன டேட்டில் வெளில போவாங்க, மினிமம் என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ்லாம் இது வரைக்கும் நடந்திருக்கு, என்ன மாதிரி டிரான்சாக்ஷனில் எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத கொஞ்சம் விவரங்களோட மேலே வர வாரங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொள்ளும் பல விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு பயனுள்ளதாக இருப்பதோடு அவர்களுக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். சமூக ஊடகம் எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, அந்த சமூக ஊடகத்தில் நம்ம எப்படியெல்லாம் வளரலாம், எப்படி செயல்படலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அறிமுகம் சென்ற வாரத்தில் பார்த்தோம். உதாரணமாக நம்ம சொன்னது வந்து அந்த ஃபேஸ்புக்குன்னு சொல்லக்கூடிய முகநூல் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இன்றைக்கி உலகத்தில் அதிகமான ஜனத்தொகை எங்கே இருக்குன்னா அங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஆரம்பத்தில் கேளிக்கையாக தெரிஞ்ச விஷயத்தில் ஒரு வியாபாரம் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்முடைய நேரத்தை, நம்முடைய சக்தியை நமக்கு தெரியாமல் அதில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூலதனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக வச்சுருக்காங்க. இதை உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் போகும்பொழுது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் உட்கார்ந்தா கூட என்னென்னா முதல்ல ஒரு செல்ஃபி எடுத்துட்டோ இல்லை அந்த 4 படம் அந்த கூட்டத்தை எடுத்துக்கிட்டு நான் இங்கே உட்காந்து இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறாங்க.
இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துதல் அப்படிங்கும் பொழுது யார் யாரெல்லாம் பிரபலமாகறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பிறர் தன்னை பற்றி உயர்வாக சொல்லக்கூடிய விஷயங்கள், அல்லது எல்லாரும் வந்து வியந்து போகக்கூடிய விஷயங்கள், இல்லாட்டி சமூகம் வந்து விரும்பும் விஷயங்கள், சமூகத்திற்கு உபயோகமான விஷயங்கள், இதை பற்றியெல்லாம் பதிவுகள் ஏற்படும் பொழுது உடனேயுமே எல்லாரும் பார்த்து என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய நட்பு வட்டாரம். அந்தஸ்துங்கிறது எங்கன்னா, இங்கே எவ்வளவு நண்பர்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து. நீங்கள் நண்பர்கள் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறது ஒன்று, ஆக்டிவாக இருக்கிறது இன்னொன்று. சில பேர் 500 பேர் நண்பர்கள் இருப்பாங்க, ஆனால் அந்த 500 பேரில் 300 பேர் ஆக்டிவாக இருப்பாங்க. இல்லாட்டி நீங்கள் 3000 பேர் இருப்பாங்க, அதில் உங்களுக்கு யாருன்னே தெரியாத 2000 பேர் இருப்பாங்க. அப்போது உங்களுடைய நட்பு வட்டங்களை பெருக்குவது எப்படி, அந்த நட்பு வட்டத்திற்கு தொடர்ந்து உங்கள் செயல்பாடுகளை தெரிவிப்பது எப்படி, அதன் மூலமாக உங்களுடைய வியாபாரமோ உங்களுடைய செயல்பாடையோ தீவிரப்படுத்தி கொள்வது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க கொஞ்சம் பேர் தான். ஏன்னா இது எப்படின்னா, இது கண்ணாடி மாளிகை மாதிரி, நீங்கள் எது செஞ்சாலும் வெளியே தெரியும். ஸோ நீங்கள் செய்கிற தவறுகளும் வெளியே தெரியும். ஸோ உங்களை எப்படி நீங்கள் முன்னிறுத்தி கொள்வது அப்படிங்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் மாதிரி இது உங்களை. அதனால தான் சில பேர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு ஹீரோஸ் மாதிரி இருப்பாங்க. உங்களுடைய நட்பு வட்டாரத்துலேயே எடுத்துக்கோங்களேன், 2-3 பேர் அவங்க எது தும்முனாலும் ஒரு செய்தியாக வரும். அதுக்கு ஒரு 1000 பேர் லைக் போடுவாங்க, 200 பேர் கமெண்ட் போடுவாங்க. அப்போ அவங்க அந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். சிலருக்கு மட்டும் ஏன் முகநூலில் அந்த அளவுக்கு வந்து குவியுது அப்படின்னு பாருங்கள் நீங்கள். அவங்க எது போட்டாலுமே அப்போது அடிப்படையாக எப்படி வந்து ஒரு இதுக்கு பத்திரிகைகளுக்கு ஒரு டோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி செய்திகளை வெளியிடணும். அந்த மாதிரி சில பேருக்கு அவங்க அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க. தன்னை எந்த மாதிரி முன்னிறுத்துகிறாங்க, எந்த மாதிரி அதாவது வந்து முன்னிலைப்படுத்தி நிறுத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்படி ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு பிட்ச் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தனி மனிதர்களுக்கும் உண்டு. இப்போது இந்த மாதிரி ஒரு வேல்யூ, இந்த மாதிரி ஒரு செய்தி, இந்த மாதிரி ஒரு அவருக்கு நிலைப்பாடு இருக்குது அப்படின்னா உடனே அவரை நீங்கள் ஞாபகத்துக்கு வரணும். அது இது சமூக தொண்டாக இருக்கலாம், இதுவாக சினிமா விமர்சனமாக இருக்கலாம், வியாபார செய்தியாக இருக்கலாம். இப்போ உங்களோட பெயருக்கு நீங்கள் வந்து எப்படி நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க, மக்கள் உங்களை என்னவா பார்க்க விரும்புகிறாங்கங்கிற தெளிவு முதல்ல உங்களுக்கு வேணும். முகநூலில் செயல்படணும்னா முக்கியமான விஷயம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல விரும்புகிறீங்க, எந்த மொழியை நீங்கள் அதிகமாக பயன்படுத்த போகிறீங்க, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் சொல்லக்கூடிய நீங்கள் யாரை நோக்கி போயிட்டுருக்கீங்க, அவர்களால் உங்களுக்கு என்ன கிடைக்கணும், அவங்க உங்களை எப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி அடிப்படை கேள்விகள் தெரிஞ்சவங்க மட்டும்தான் முகநூலில் பிரபலமாக முடியும், தனக்கான விஷயங்களை செய்து கொள்ள முடியும். மற்றவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, நானும் அங்கே இருக்கேன், நானும் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக 2-3 விஷயங்களை சும்மா அந்த செல்ஃபி போடுறது, இந்த சொந்தக்காரங்களோட படங்களெல்லாம் போட்டுக்கிறது, ஒரு டிக் கொடுக்கறது, லைக் கொடுக்குறதுங்கிறது ஒரு சமூக அளவில் ஜஸ்ட் ஒரு சோஷியலைசேஷன் ப்ராசஸ், அவ்வளோதான். ஆனால் அதை தாண்டி சில பேர் தான் தீவிரமாக இயங்குகிறாங்க. இன்றைக்கு அரசியல் கட்சிகள் அதிகமாக நம்புகிறது இந்த சமூக ஊடகங்களை. ஒவ்வொரு கட்சியும் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா சமூக ஊடகத்துக்கு செலவு பண்ணுறாங்க. நிறுவனங்கள் மெல்ல மெல்ல வியாபாரம் செய்வதற்கு இந்த பிரிக் அண்ட் மார்ட்டின் கடைகளை விட இந்த ஆன்லைன் ஸ்டோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஃபேஸ்புக்கில் எப்படிலாம் விளம்பரம் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி இவங்க மதம் சம்மந்தப்பட்டவங்க, மடங்கள், இவங்க சுவாமிஜிகள் எல்லாரும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் இருக்குது, அவர்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அப்போது சமூகத்தின் எல்லாம் ஒரு ஸ்லைஸ் மாதிரி தான். ஒவ்வொரு இது நீங்கள் குறுக்கு வெட்டு, உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே கிடைக்கிது. இதில் நல்லது கெட்டது எல்லாமே கிடைக்கிது. எல்லாத்துக்கும் கூட்டம் இருக்குது. எதை பற்றி போட்டாலும் அதற்கானவர்கள் படிக்கிறாங்க, வேண்டாதவங்க விலகி போகிறாங்க. நட்பு ஓட்டமே அப்படி தான். நீங்கள் வந்து ஒரு மாதிரி விஷயங்களை போடுறீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா தொடர்ந்து உங்களை லைக் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் போடுற விஷயம் உங்களுக்கு இதுவாக பிடிக்கல, உடன்படலை அப்படின்னா மெதுவாக அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஸோ இதுவும் ஒரு சமூகம் மாதிரி தான். சமூகங்கிறது வெளியில் நம்ம இத்தனை நாளாக இருந்தது வந்து உண்மையான ஒரு நிஜ சமூகம். இப்போ நீங்கள் பார்த்து பேசி ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு அவரோட நண்பரை நீங்கள் நண்பராகி இதில் காலகட்டத்தில் கொஞ்சம் பேர் தான் நம்மளால் செய்ய முடியுது. ஆனால் இன்றைக்கி தொழில்நுட்பம் என்ன பண்ணிடுச்சு, இங்கேருந்து அமெரிக்காவில் இருக்க ஒருத்தரும், ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒருத்தர், ஜப்பானில் இருக்க ஒருத்தரை இயல்பாக ஒரே நேரத்தில் பேசிக்கிறதுக்கு, உடனடியாக படங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு, உடனடியாக கருத்துக்களை சொல்கிறதுக்கு, ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது செயல்பாட்டில் ஈடுபடுறதுக்கு ரொம்ப சுலபமாக வழிவகுக்குது. அப்போது எல்லாரையும் கொண்டு இணைப்பது, இன்றைக்கி ஏன் விளம்பரத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறோம்? இப்போது அன்றைக்கி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், நாங்கள் இவ்வளோ பெருசாக கல்லூரி வச்சுருக்கோங்க,
முழு பக்கத்துக்கு விளம்பரம் போட்டால் கூட 100 பேர் தாங்க கூப்பிடுறாங்க எங்களை அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்சு இவங்க பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மெல்ல மெல்ல என்ன செய்கிறாங்கன்னா, சமூக வலைதளத்தில் ரொம்ப அழகாக தனக்கானவங்க யாருன்னு பார்த்து அவங்கள போய் ரீச் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் செலவுகள் குறைவு. எப்படி செலவு குறையுன்னா, அந்த மீடியம்க்கு நீங்கள் பண்ணுற செலவோட அதுக்கான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, வியூகம், அந்த வியூகத்துக்கு தான் செலவு பண்ணுறாங்க. சமீபத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய இவங்களுக்கு கிளைண்ட்டுக்காக பணியாற்றும் பொழுது அவங்க சொன்ன ஒரு தகவல் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அவங்க ஏன் வந்து இதில் இந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி பண்ணுறாங்கன்னு கேட்குறப்ப, செலவுங்கிறதுனா மித்த விஷயங்களுக்கு தான் செலவு, அதில் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. சொல்கிறாங்க, இன்றைக்கு வந்து சென்னையில் வந்து எத்தனையோ வீடுகள் விற்காமல் இருக்குது. ஆனால் ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட கட்டின ஒரு 100-150 வீடுகள் மட்டும் அந்த இடத்துல உடனே விற்று போச்சு. அப்போ ஏன்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் விளம்பரம் பண்ணாங்க, எக்கச்சக்கத்துக்கு விளம்பரம் பண்ணாங்க, ஷோ பண்ணாங்க. ஆனால் இவர்கள் இந்த வீடை வாங்குபவர்கள் யாருன்னு பார்த்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இந்த அளவுக்கு பணம் வச்சுருக்கிறவங்கன்னு ஃபோக்கஸ் பண்ணி சமூக ஊடகங்களின் மூலமாக செயல்பட்டதனால் செலவில்லாமல் எல்லா வீடும் விற்று போச்சு அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாங்க. அப்போது உங்களுடைய தொழிலுக்கும் உங்களுடைய வியாபாரத்திற்கும் நீங்கள் செய்யும் செயல்பாட்டிற்கும் சமூக ஊடகம் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்? யோசிச்சுட்டே இருங்க. அடுத்த வாரம் பேசலாம்.